ஓம் 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 கம் கணபதியே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்யே நமஹ. ஓம் கம் குருभ्यो நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமஹ. ஓம் பிரசீதி விசேஸ்வரி விஷப்ரசீதி பிரசீதி விசேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திரவிக்கிரகே பிரசீதி சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆனோ பத்ராஹ கிருதவோ யந்து விஸ்வதः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மத் ஆச்சார்யவர்யந்தம் வந்தே குருபரம்பராம். சர்வவேதாந்தசித்தாந்தகோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மிகம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாளுடைய கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தர்யலஹரிங்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு 31வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு சொல்லியிருக்கிற மந்திரம் ஓம் ஸ்ரீ அகில புருஷார்த்தைக கடனாயை நமஹா. ஓம் ஸ்ரீ அகில புருஷார்த்தைக கடனாயை நமஹா. இந்த ஸ்லோகம் என்ன பலனை கொடுக்குது பண்ணி பார்த்தோம்னா, ராஜவசியம், ராஜாவையும் ராஜாவை போன்றதான அரசர்களுடைய எல்லா விதமான அரசர்களையும் வசியம் பண்ணக்கூடியதான ஒரு மகா மந்திரம் இது. சங்கல்பத்தில் ராஜத்வாரே சர்வானுகூல்ய சித்தர்த்தம் ஏகத்ரிம்சதி ஸ்லோகம் ஜெபேது. இந்த ஸ்லோகம் ஆதிசங்கர பகவத்பாதர் எதை பார்த்து அமைச்சு கொடுத்திருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, பராசக்தியினுடைய பஞ்சதசி என்னும் சாஸ்திரத்தை பற்றி ரொம்ப பிரபலமாக கொடுத்ததான ஒரு ஸ்லோகம் இது. பஞ்சதசி என்பது ஸ்ரீவித்யா உபாசனை என்று பேர், தேவி தந்திரம் அப்படின்னு இதுக்கு பேர் உண்டு. ரொம்ப பெரிய சக்தி வாழ்ந்ததான ஒரு ஸ்லோகம் இது. ஜபிக்க வேண்டியதான முறை காலை நேரம் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினமும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து சித்தி அடைய வேண்டும். அப்படியானால் ராஜவசியம், பொன்னு, பொருள், மனைவி, கணவன், மக்கள், வீடு, வாகனம் போன்றதான சகலவிதமான செல்வங்களையும் அவனால் அடைய முடியும். இந்த ஜென்மம் கிடைக்காமல் போனாலும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் இந்த அனுபவங்கள் எல்லாம் அனுபவிச்சே ஆக வேண்டும். இறைவனுக்கு செஞ்சதான எந்த ஒரு உபச்சாரங்களும் அல்லது பிரார்த்தனைகளும் வீண் போகாது. இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கா ஒரு நாள் கிடைக்கும். நிவேத்தியம் பால், தேன், பழம் இவைகளை நிவேதிக்க வேண்டும். இதுக்குரிய யந்திரம் சக்கரம் என்பது ஸ்ரீ சக்கரமே. பராசக்தியோட ஸ்ரீ சக்கரம் ஒரு யந்திரமாக வந்திருக்கு அப்படின்னாலே நம்ம நினச்சி பார்த்துக்கலாம் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், இந்த ஸ்லோகத்துக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்க வேண்டும் அப்படின்னு. ஏன்னா எல்லா சக்கரங்களுக்கும் மேலாக இருக்கிறது சக்கரராஜம் என்றதான பேரில் இந்த ஸ்ரீசக்கரம் தெரியப்படுகிறது. ஸ்ரீசக்கரத்துக்கு மேலே பிந்து ரூபத்தில் தான் அம்பாள் அமர்ந்திருக்காள். இந்த ஸ்லோகத்தை ரொம்ப சுருக்கமாகவும் சொல்லலாம், ரொம்ப எலாபரேட்டிவாகவும் சொல்லலாம். ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னா, சதுஷ்ஷ்டியா தந்திரைஹி சகல மதிசந்தாய புவனம் ஸ்திதா தத் தத் சித்தி பிரசவ பரதந்திரைஹி பசுபதிஹி புனः त्वे निर्बन्धाद् अखिल पुरुषार्थैक घटना स्वतन्त्रं चतुष्षष्ट्या तन्त्रैः सकलमधिसन्धाय भुवनं स्थितिस्तत्तत् सिद्धि प्रसव परतन्त्रैः पशुपतिः पुनस्त्वा निर्बन्धात् अखिल पुरुषार्थैक घटना स्वतन्त्रं ते तन्त्रं शिथितलमवातीतरदिधम्. சதுஷ்ஷ்டியா தந்திரைஹி 64 தந்திரங்கள். மகாமாயா தந்திரம் அப்படின்னு ஆரம்பித்து வரிசையாக 64 தந்திரங்களை பரமசிவன் படைக்கிறார் ஆதி காலத்திலேயே. சகலமதிசந்தாய புவனம் ஸ்திதா, எல்லா பிரபஞ்சத்தையும் உருவாக்கின பிறகு இந்த தந்திரங்களை எல்லாம் உருவாக்கி ஸ்வஸ்தனாக, ஸ்வஸ்திகி சிவனேன எல்லா வேலையும் முடிச்சுட்டோம்ப்பா, நம்ம கொஞ்சம் உட்காரலாம் அப்படின்னு பரமசிவன் யதாஸ்தானம் உட்கார்ந்துக்கிறார். தத்தத் சித்தி பிரசவ பரதந்திரைஹி, குறிப்பிட்டதான சித்திகளை மட்டும் கொடுக்கக்கூடியதான 64 தந்திரங்கள்.
ஒவ்வொரு தந்திரங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பிரயோகம் பண்ணுற நேரத்தில் அந்த குறிப்பிட்டதான ஒரு பலனை மட்டும் அது கொடுக்கும். பசுபதி பரமேஸ்வரனால் உண்டாக்கப்பட்டது இது. புனகா தொன்னே நிர்பந்தாது, திரும்பவும் பராசக்தியினுடைய நிர்பந்தத்தினால அதை கண்டிப்பாக பண்ணி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு ரிக்வஸ்ட். பராசக்தி ஒரு அடம் பிடிக்கிற அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அகில புருஷார்த்தைக கடனா சுதந்திரம். சுதந்திரம் அப்படின்னா ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ். எந்த ஒரு தந்திரத்தை உபாசனை செய்தால் இந்த 64 தந்திரங்களிலும் சொல்லியிருக்கக்கூடியதான புருஷார்த்தங்களை அடைய முடியுமோ அது அத்தனையும் ஒரே ஒரு தந்திரத்தை உபயோகப்படுத்துறதுனால, உபாசனை செய்வதனால அடைய வேண்டும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு தந்திரத்தை உண்டு பண்ணி கொடுக்கணும் எனக்கு. இதுக்கு பேர் சக்தி தந்திரமாக இருக்கட்டும், தேவி தந்திரமாக இருக்கட்டும், என்னுடைய பேரில் என்னுடைய ஒரு தந்திரமாக இருக்கட்டும். இது 64 சிவனுடையது இருக்கட்டும் வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். என் பேரில் எனக்குன்னு நிறைய மனைவிகள் மாதிரி சொல்லுவா கணவன்கிட்ட, என் பேரில் ஒரு சின்ன லேண்ட் வாங்கி கொடுங்கோ, என் பேரில் சின்ன டெபாசிட் போட்டு கொடுங்கோ, நீங்கள் எதையோ வச்சுக்கோ, அப்படின்னு கவலை இல்லை. அதுபோல தே தந்திரம் சிதிதலம் அவதாதீதத் இதம். இந்த தந்திரங்களை எல்லாம் பரமசிவன் உண்டு பண்ணி பிரபஞ்சத்தில் கலக்க வைக்கிறார். பிரபஞ்சத்திலிருந்து மகர்ஷிகள் வந்து தியான யோகாதிகள் வழியாகவும் குருக்கங்க அவர்களுடைய அனுகிரகத்தினாலையும் இந்த தந்திரங்களை எல்லாம் பெற்று, சில பேருக்கு பரமேஸ்வரன்கிட்ட டைரக்டாகவே உபதேசம் கிடைக்கும், சில பேர் பரமேஸ்வரனுடைய ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய மகர்ஷிகளுக்கு உபதேசம் பண்ணி அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணி, அப்படி கர்ண பரம்பரைன்னு பேர் அதுக்கு. அதுக்கு தான் கர்ணாத் கர்ணோபதேசேனா சம்பிராப்த மவ நீதலம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. கர்ணத்திலிருந்து கர்ணத்துக்கு, வாயிலிருந்து இன்னொரு கர்ணத்துக்கு சொல்லி அந்த கர்ணத்தில் இன்னொரு கர்ணத்துக்கு பாஸ் பண்ணி வருது. அதுக்கு பேர் தான் உபனிஷத்துன்றது அந்த பேரில் தெரியப்படுகிறது பிற்காலத்தில். அப்படி இந்த பூமியில் அவதாரம் செய்தார் அப்படின்னா என்ன, பூமி தலம் அப்படின்னு சொல்லியிருக்காளே, இந்த பூமியில் அவதாரம் செய்தார்கள் அப்படின்னா காரணம் என்னங்கிறதுக்கு, அதாவது கைலாசம் என்பது வந்து ரொம்ப மேலே உச்சியில் இருக்கிறதான இடம். பார்வதி தேவிக்கு பரமசிவன் இந்த 64 தந்திரங்களையும் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் உபதேசம் பண்ணி கொடுக்குறார், சொல்லி கொடுக்குறார். அங்கே அதை சொல்கிற நேரத்தில் கேட்ட சில மகர்ஷிகளில் வந்து அவங்கள பூலோகத்துக்கு அனுப்பி, நீங்கள் இந்த தந்திரங்கள் அதாவது ஆகம சாஸ்திரங்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணுங்கோ, அதுபடி பூஜை புனஸ்காராதிகள் எல்லாம் சிட்டப்படுத்தி வாங்கோ அப்படின்னு பல பேரையும் பகவான் அனுப்பிச்சு விடுறார் பூலோகத்துக்கு. பூலோகத்துனா மகா கைலாசமும் பூலோகத்தில் இருக்குது, இருந்தால் கூட அது மேலே இருக்குது. இது பூமி பரப்பில் இருக்கிறதுனால வெளியில், அதாவது சமதளமாக இருக்கிறதான நம்ம மாதிரி கிராமங்கள் எல்லாம் வந்து சொல்லிட்டு போ அப்படின்னு அனுகிரகம் பண்ணி அனுப்புகிறார். ஸோ பகவத் பாதருங்க என்ன சொல்கிறார் அப்படின்னா, அம்மா பராசக்தி மாதா, பசுபதியான உன்னுடைய புருஷன் பரமசிவன் குறிப்பிட்ட சில சித்துகளை மட்டும் கொடுக்கக்கூடியதான அதிசமர்த்தமாக இருக்கக்கூடியது. அந்த உபாசனையை பண்ணினா நிச்சயமாக அந்த பலன் கிடைக்கும். அப்பேற்பட்டதான குறிப்பிட்டதான சில உபாசனைகளை வந்து தந்திரத்தில் தந்திர வடிவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மகாமாயா தந்திரத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. அப்பேற்பட்டதான இந்த 64 தந்திரங்கள் வழியாக சமஸ்த பிரபஞ்சத்தையும் உருவாக்கி இறைவன் வந்து இந்த வித்தியை வந்து இந்த தந்திர வித்தைகளை எல்லாம் வந்து டெபாசிட் பண்ணி விட்டுடுறார். அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டுது. அப்புறமா சொஸ்தமாக அவர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறார், படுத்துக்கிறார். அதுதான் சதாசிவன் எப்பவுமே படுத்து தானே இருக்கார் ஸ்ரீ சக்கரத்தில். உபாசனைகளும் அதாவது தந்திர உபாசனைகளும் வந்து ஒரு குறிப்பிட்டதான புருஷார்த்தங்களை சொல்லுகிறது, கொடுக்கும். ஆனால் இது வந்து சம்டைம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கும். இந்த தந்திர உபாசனைகள்லாம் சில நேரங்களில் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இப்படியெல்லாம் இருந்தால் கூட எனக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். அதை பண்ணுறதுனால அதாகவே இந்த சித்தியை உருவாக்கக்கூடியதான தகுதி உள்ளதான மந்திரமோ தந்திரமோ யந்திரமோ என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் போட்டு இந்த அனுஷ்டானத்தை நீங்கள் வந்து திரும்ப சரிப்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா பரமசிவன் தான் மாஸ்டர், எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வமாக இருக்கக்கூடியவர் பரமசிவன் தான். அப்படி பண்ணணும் அப்படி ஆசைப்பட்டான். அதனால தான் இங்கே சதுஷ்டி தந்திரம் அப்படின்னு சொல்ல காரணம். 64 தந்திரங்கள் பரமசிவன் உண்டு பண்ணி, ஆனால் பராசக்திக்கு வந்து அதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு இஷ்டம் தோணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவனை காட்டுறார் ஆதிசங்கர பகவத்பாதர். 64 தந்திரங்கள் இருக்கே, நீ புதுசாக வேணுமா அப்படின்னா வேணும் அப்படிங்கிறதான ஒரு விருப்பத்தை வந்து சக்தி காட்டுறான். இந்த 64 தந்திரங்களில் இருந்து கிடைக்கக்கூடியதான காமிதார்த்த பிரதமான பலன்களை ஒரே ஒரு தந்திரத்தில்
கொடுத்து அந்த தந்திரம் பரமசிவன் உருவாக்க வேண்டும் அப்படின்னு பராசக்தி வந்து கண்டிப்பாக பரமேஸ்வரனிடம் ஆத்மை செய்கிறார். அந்த 65வது தந்திரத்துக்கு பேருதான் தேவி தந்திரம் அல்லது ஸ்ரீவித்யா உபாசனா தந்திரம். இது ஸ்ரீவித்யா உபாசனையில் வந்து பஞ்சதசி தான் ரொம்ப முக்கியம். ஷோடசி வித்யா, பஞ்சதசி வித்யா அப்படின்னு அதுக்கு பேர். அது நம்ம நிறைய விரிவாக படித்தாச்சு. அந்த பஞ்சதசி வித்யா வந்து தேவி யந்திரம் என்று சொல்கிறார்கள். இந்த 64 தந்திரங்களும் அர்த்த காமங்களை மட்டும்தான் இதை உபாசனை செய்பவர்களுக்கு கொடுக்கிறது. ஆனால் மோட்சத்தை கொடுப்பதில்லை. மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான எந்த வித்தியும் அதில் காணோம். பராசக்திக்கு என்ன தோணுது அப்படின்னா அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இந்த 64 நல்லது தான், அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் யாருக்கு வேணால் சொல்லிக் கொடுக்கலாம், யார் வேணால் பிரயோகம் பண்ணிக்கிட்டும், எனக்கு என்னுடையதுன்னு அப்படிங்கிறதான ஒரு தந்திர உபாசனை தேவை, அதை நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அம்பாள் வந்து பரமேஸ்வரோட கேட்கறதான ஒரு முறையை வந்து ஆதிசங்கர பகவத் பார்த்து சொல்கிறார். அம்மா நீ ஏன் எதுக்கு கேட்டாய்? நீ வந்து சும்மா கேட்டிருக்க மாட்டியே, அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கும், காரணங்கள் இருக்கும். காரணம் உண்டு. இந்த 64 தந்திரங்களும் நாம் நினைக்கிற மாதிரி ஒன்று ஈஸியோ அல்லது ரொம்ப சிறப்பானதோ கிடையாது. இது எல்லாருக்கும் செய்யக்கூடியதான ஒரு தந்திர வித்தியும் கிடையாது. பராசக்தியே வந்து சுதந்திரம் என்கிற பேரில் ஸ்ரீ வாமகேஸ்வர தந்திரம் அப்படிங்கிற பேர்லையும் தெரியப்படக்கூடியதான 800 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடியதான இந்த தேவி தந்திரத்தை வந்து ஸ்ரீ தேவி உபாசனா, ஸ்ரீவித்யா உபாசனா தந்திரத்தை வந்து பரமேஸ்வரன் வந்து பண்ணி கொடுக்குறார். அப்புறமா அதுக்கு ஒரு பேரும் போடுறார், ஸ்பெஷல் பேர். அந்த பேருக்கு என்ன பேருனா காதி மதம் அப்படின்னு பேர். காதி மதம் அப்படின்னு வரத்துக்கு காரணம் 14 பேரும் ஸ்ரீவித்யா உபாசிகர்கள் அவங்களுடைய குறிப்பிட்டதான மந்திரங்களை உருவாக்கி அதில் சந்தஸ், ரிஷி, தேவதை எல்லாத்தையும் சொல்லி பரமேஸ்வரிக்கு வந்து அம்பாட்ட கொடுத்து அம்பாட்டிருந்து அனுகிரகம் வாங்குறான். ரொம்ப முக்கியமானது ககாரத்திலேருந்து ஆரம்பிக்கக்கூடியதான பீஜாட்சர மந்திரங்கள். அதனால் அதுக்கு வந்து காதி மதம் அப்படிங்கிறதான பேர் போட்டான். சொதம் தே தந்திரம். உலகத்தில் வந்து ரொம்ப பெரிய தந்திரம் எது அப்படின்னா அதிகம் மகாத்மியம் இருக்கக்கூடியதும் ஆத்மாவிற்கு மோட்சத்தை கொடுப்பதுமான தந்திரம், அதுக்கு பேர் தான் சுதந்திரம். இதுதான் ஸ்ரீதேவி ஸ்ரீவித்யா உபாசனா அப்படிங்கிறதான பேரில் பரமேஸ்வரன் உருவாக்குறார். உலகத்தில் எல்லாருக்குமே சுதந்திரம் தான் தேவை. அந்த சுதந்திரம் யாருக்கு இருக்குது? பரமேஸ்வரன் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்குது. சதாசிவனுக்கு மட்டும்தான் சுதந்திரம் இருக்குது, வேறு யாருக்கும் சுதந்திரம் இல்லை. எல்லாரும் சர்வானுலிங்க சாசனா ஸ்ரீசக்கர ராஜநிலையா ஸ்ரீமத் திருவர சுந்தரி நமஹா. சக்தி உபாசனையில் பராசக்தியினுடைய இந்த உபாசனையில் சக்த மதப்படி யாருக்குமே சுதந்திரம் இல்லை. சக்திக்கும் சிவனுக்கும் ஒருவருக்கும் மட்டும்தான் இந்த சுதந்திரம் இருக்குது. அப்போ அம்பேற்பட்டதான ஒரு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அம்பாள் ஆசைப்பட்டான். எதனால்? அம்பாளுக்கு வந்து கொள்ள ஆசை தன்னுடைய குழந்தைகள் மேலே. அவங்க ஒவ்வொருத்தரும் உபாசனை பண்ணி பராசக்தியினுடைய இந்த பஞ்சதசாட்சரி சோடசாட்சரிங்கிறதான பீஜாட்சர மந்திரங்களை சொல்லி நவாபரண பூஜை பண்ணி ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணி அம்பாளை வந்து தெரிஞ்சுண்டு பரமேஸ்வரனையும் தெரிஞ்சுண்டு அப்படி பூர்ணமான மோட்சத்தில் சாயுஜ்ய பதவியில் வந்து லயமாகக்கூடியதான ஒரு அனுகிரகம் இந்த தேவி உபாசனையில் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதான எண்ணத்தில் தான் பராசக்தி பரமேஸ்வரன் கிட்ட இப்படி சொன்னான். முதல்ல இருக்கிறதான தந்திரத்துக்கு பேரு மகாமாயா தந்திரம், சம்பர தந்திரம், யோகினி தந்திரம், ஜாலசம்பரம், தத்துவசம்பரம், பைரவாஷ்டகம், பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டா, சிவதூதி. இவாள அஷ்டமாதுக்களாக எல்லாருக்கும் தெரியும்ல உங்களுக்கு. பிராமி தந்திரம் என்றதான பேரில் தெரியப்படுகிறது 8 தந்திரங்கள். ஒரு கிளப் இந்த 8மா சேர்ந்தது. அப்புறமா வந்து பிரம்ம யாமலம், விஷ்ணு யாமலம், ருத்ர யாமலம், லக்ஷ்மி யாமலம், உமா யாமலம், ஸ்கந்த யாமலம், கணேச யாமலம், ஜெயத்ரத யாமலம் அப்படிங்கிறதான யாமலாஷ்டகம். 8 யாமலாஷ்டக தந்திரங்கள். அடுத்ததாக சந்திரஜானம், மாலினி தந்திரம், மகாசம்மோகனம், மகோச்சுஷ்யம், வாதுலம், வாதுலோத்தரம், ஹிருத்பேதம், தந்திரபேதம், குஹ்யதந்திரம், காமிகம், கலாவாதம், கலாசாரம், குப்ஜிகாமதம், தந்திரோத்தரம், வீணாக்கியம், த்ரோதலம்,
த்ரோதலோத்தரம், பஞ்சாமிருதம், ரூபபேதம், பூதோட்டாமரம், குலசாரம், குலோட்டிஷம், குலச்சூடாமணி, சர்வஜானோத்தரம், மகாகாளீமதம், மகாலட்சுமிமதம், சித்தயோகேஸ்வரி மதம், குரூபிகா மதம், தேவரூபிகா மதம், சர்வீர மதம், விமலா மதம், பூர்வாம்நாய தந்திரம், பশ্চিமாம்நாய தந்திரம், தட்சிணாம்நாய மானதந்திரம், உத்தராம்நாய தந்திரம், ஊர்ಧ್ವಾம்நாய தந்திரம், வைசேஷிக தந்திரம், ஞானார்ணவம், வீராவலி தந்திரம், அருணேஷம், மோகினீஷம், விஸ்வத்தேஸ்வர தந்திரம். இப்படி 64 தந்திரங்கள். இந்த சில தந்திரங்கள்லேருந்து இருக்கிறதான மகா மந்திரங்கள் எல்லாம் லலிதா சகஸ்ரநாமத்துக்குள்ள இருக்கு. கர்கமாலா ஸ்தோத்திரத்தில் இருக்கு, தேவி மகாத்மத்தில் இருக்கு, தேவி பாடமாலாவில் இருக்கு, திரிசதியில் இருக்கு. குறிப்பிட்ட மந்திரங்கள், ஏன்னா ஒவ்வொரு மந்திரங்களும் என்னெல்லாமோ பண்ணி கொடுக்கறதுக்குள்ளதான சக்தி உண்டு. அப்போ அதில் ரொம்ப முக்கியமான மந்திரங்களை மட்டும் எடுத்து வசின்யாதி வாக்தேவல் அதில் போட்டு கொடுத்துருக்கா. ஆகவே சுதந்திரே தந்திரம், சுதந்திரம் தான் தந்திரங்களில் சிறப்பான தந்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அம்பாள் ஆசைப்பட்டால் அதுக்கு ஏற்றபடியே பரமசிவனும் அமைச்சு கொடுக்கிறார். சதாசிவனில் ஐக்கியமாக கூடியதான ஆத்மாவிற்கு மட்டும்தான் மோட்சம். அது இல்லாமல் இருக்கிற வரையில் அந்த ஆத்மாவுக்கு சுதந்திரம் கிடையாது, அது பந்தஸ்தனாகவே இருக்கிறது. பராசக்தியினுடைய ஆத்மையினால பிறந்து வளர்ந்து இறந்து திருப்பி பிறந்து வளர்ந்து இறந்து இப்படிங்கிறதா அந்த சம்சார சக்கரத்துக்குள்ள சுத்திட்டே இருக்க வேண்டும் இந்த ஆத்மாவுக்கு. அடுத்த பிரம்ம பிரளயம் வர வரைக்கும், அதாவது பிரம்மாண்ட பிரளயம் வர வரையில் இந்த பிரக்கிரியை நடந்துட்டே இருக்கு. ஒரு தடவை பிரம்மாண்ட பிரளயம் வந்துடுத்து அப்படின்னா இதெல்லாம் அடிந்து விடும். எல்லா ஜீவனங்களும் ஜீவகணங்களில் மாட்டிக்கும், ஜீவகணங்கள் எல்லாம் ஆத்மத்துக்குள்ள பிரபஞ்சத்தில் இருக்கும். அப்படி எல்லாரும் பிரபஞ்சத்திலேயே ஒட்டிட்டு இருப்பா. பிரபஞ்சத்துக்கு அழிவு கிடையாது. ஆனா அந்த பிரம்மாண்ட பிரளயம் முடிஞ்சா கூட கர்மம் நல்லிஃபை பண்ணவே முடியாது. கர்ம வினைகள் எல்லாம் அப்படி 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 தங்கி நிற்கும். பிரபஞ்சத்தில் கர்ம வினை என்பது அப்படியே இந்த மேகமாட்டமாக அது வாட்டுக்கு ஒட்டி 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 அங்கங்கே இருக்கிறது. அடுத்த தடவை மழை பெய்கிற நேரத்தில் அதெல்லாம் அப்படியே பூமிக்குள்ளே அது வழியாக காய்கனிகள் இதுக்குள்ளே பிரவேசம் பண்ணி அதை நாம் சாப்பிட்டு அது வழியாக நம்ம உடம்புக்குள்ளே அது புகுந்து இப்படி கர்மம் எப்படியெல்லாம் ஒரு மனிதனோட உடம்புக்குள்ளே சேருமோ அப்படியெல்லாம் சேரும். அதுக்கு அதனோட வழி உண்டு. அந்த வழியில் நம்ம நிறைய படிச்சிருக்கோம், சொல்லி இருந்திருக்கிறதுக்கு முன்னாடி தான். அதனால இந்த கர்மத்தோட வினைகள் எல்லாம் அம்பா என்ன பண்றா அப்படின்னா பிரளயம் வர நேரத்தில் எல்லாத்தையும் திரட்டி கூட்டி ஒரு பொட்டிக்குள்ள போட்டு வச்சுக்கிற மாதிரி சமஸ்த கர்மங்களையும் தெய்வங்களுடைய கர்மங்களை கூட எல்லாத்தையும் எடுத்து தன்னுடைய அந்த மூக்குத்தி இருக்கே, முத்துச்சிப்பி சொல்ற மாதிரி இந்த மூக்குத்தி பராசக்தியில சம்புடகா அந்த மூக்குத்தியை டப்பா ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள போட்டு மூக்குத்தியோட டப்பா க்ளோஸ் பண்ணி மூக்குள்ளே வச்சு விடுறான். அம்பாளுடைய மூக்குத்தியாகவே பிரகாசகிருதமாகவே அது பாட்டுக்கு உள்ள உட்காந்துட்டு இருக்கு. ஒரு ரகசியம் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கும் இருக்கிறது. சுக்கிர நட்சத்திரத்தை போல பிரகாசமாக இருக்கக்கூடியது பராசக்தியினுடைய நாசாபரணம் அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் வியாக்கியானம். இந்த சுக்கிர நட்சத்திரம் தான் எல்லாருடைய பிறப்புக்கும் காரணம். சுக்கிரன் இல்லை என்றால் பூலோகத்தில் பிறவி அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. அதனால சுக்கிரனுக்கு காமராஜன் என்கிறதான பேருண்டு, கவி அப்படிங்கிறதான பேருண்டு. எல்லாத்தையுமே ரச்சனை செய்யக்கூடியவர், அதாவது கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக ஒரு ஆத்மாவுக்கு ஜீவன்ங்கிறதான அவஸ்தையை கொடுத்து அந்த ஜீவனுக்கு ஒரு உடம்பு என்கிறதான உபகரணம் டிவைஸ் சட்டையை கொடுத்து அது வழியாக கர்மங்களை செய்து வருகிறது இந்த ஜீவன் அல்லது இந்த ஆத்மா. அதனால்தான் சுக்கிரனுக்கு மட்டும் மற்ற எல்லா கிரகங்களை கம்பேர் பண்ணுற நேரத்திலையும் எல்லா கிரகங்களும் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு சுற்றும். ஈஸ்டில் உதயமாகி வெஸ்ட்டில் செட் ஆகும். சுக்கிர நட்சத்திரம் வெஸ்ட்டில் உதயமாகி ஈஸ்டில் செட் ஆகும். இதுதான் இந்த பராசக்தி என்ன பண்ணுறா அப்படின்னா சமஸ்த கர்மங்களையும் தன்னுள்ளே எடுத்துக்கொள்கிறார். வெஸ்ட்டில் உதயமாகி ஈஸ்டில் செட் ஆகிறதுக்குள்ள தான் இன்னொரு காரணம். இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த சைட்ரியல் கிளாக் பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடியதான வாட்சு அல்ல பூமி ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு சுற்றுறது, பிரம்மாண்டம் எங்கே இப்படி சுற்றுறது வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு சுற்றுறது. ஸோ உலகத்தில் இந்த ஜெகத் என்பது உருவாக்குறது சக்தி மாயா தத்துவம் அப்படிங்கிறதான பராசக்தி ஒருவள் தான். அம்பாளுடைய கர்த்தவியம் அம்பாளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் தான் ஜெகத்தை உருவாக்குறதும் அதில் தேவைப்படக்கூடியதான எல்லா விஷயங்களையும் நடத்துறதுக்காக பிரம்மா விஷ்ணு ருத்ரங்கிறதான 3 தெய்வங்களை படைத்து அவர்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து இந்த ஜெகத்தில் இருக்கக்கூடியதான லீலா வினோதின்னே நமஹா ஜெகத் சிருஷ்டியும் அதுங்க வளர்ந்து வரக்கூடியதான அழகையும் பார்த்து அப்புறமா மடியக்கூடியதான
அந்த ஒரு நமக்கெல்லாம் வந்து துக்கம் ஒரு மடிந்து விட்டார்களானால், அம்பாளுக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா இவங்க கர்மங்களை எல்லாம் சேர்ந்து முடிச்சுட்டு வந்து கொடுத்து திருப்பி அடுத்த ட்ரிப்புக்கு வந்தாயிடுச்சு ரெடி. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காரு. லைக் குளிக்கிற நேரத்தில் குழந்தைகள் ஆடாம பிடிக்கும், குளிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷப்படும். ஆனால் குளிக்கிற நேரத்திலையும் அடம் பிடிக்கிற நேரத்திலையும் குளித்த பிறகும் சந்தோஷப்படக்கூடியவா யாரு? இந்த தாய் தந்தைகள். இந்த அழகை பார்த்து அதே போல சக்தி என்ன பண்றா அப்படின்னா, நாம் சுகமாக இருந்தாலும் துக்கப்பட்டு இருந்தாலும் அவஸ்தப்பட்டு இருந்தாலும் நோயினால் வாட்டினாலும் எல்லா நேரத்திலையும் அம்பாள் வந்து ஒரே முகத்தோடு நம்மளை பார்த்துட்டே தான் இருக்கா. எப்படியாவது இந்த ஜீவனுக்கு இந்த ஆத்மாவுக்கு வந்து மோட்சத்தை கொடுக்க வேண்டும், முக்தி வேகம் கிடைச்சிடும். எல்லா தெய்வங்களுக்கும் முக்தி கொடுக்கறதுக்குள்ள அதிகாரம் உண்டு. முகுந்தா முக்தி நிலையா மூல விக்கிரக ரூபின்னே நமஹ லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்றது மந்திரம். முக்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்காதே. முக்திக்கும் மோட்சத்துக்கும் வித்தியாசம் உண்டு. முக்திங்கிறது வந்து டெம்பரரி ரிலீஃப். இப்போ பூலோகத்தில் முக்தி கிடைச்சி வைகுண்டத்துக்கு போச்சு, ஓகே, வைகுண்டத்தில் கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கலாம். விசா முடிஞ்சாருன்னா தலையை தூக்கி கூழ் தள்ளி போட்டுருவா, அப்படியே திரும்ப வர வேண்டியது. திருஷங்கு வரா ஸ்பீடில் வரா மாதிரி. அதே மாதிரி தேவலோகத்தில் போய் இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. புண்ணியம் இருந்தாச்சுன்னா விசா முடிஞ்சு போடா அப்படி வாங்க தள்ளி விட்டுருவாங்க. இது எல்லா உலகத்துலேயும் நமக்கு வெளியே வர வேண்டியிருக்கு. பராசக்தியினுடைய திருவடிகள் ஐக்கியமாகிற வரையில் அந்த ஆத்மாவுக்கு மோட்சம் என்பது கிடையாது. அதனால்தான் முக்திக்கு மோட்சத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்ல காரணம். யதார்த்தத்தை ரெண்டு ஒன்று தான் இருந்தால் கூட நமக்கு புரியும்படியான அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் அப்படி சொல்கிறேன் உங்களுக்கு. ஆகவே பிரம்மாண்ட பிரளயம் வந்தால் கூட கர்மத்துக்கு வந்து நாசம் கிடையாது. அந்த கர்மம் எல்லாம் அப்படி இருக்கும். அந்த கர்மத்தை எல்லாத்தையும் திரட்டி கூட்டி அம்பாள் வந்து தன்னுடைய மூக்குத்திக்குள்ள வச்சுக்கிறான். அடுத்த சிருஷ்டி ஆரம்பிக்கிற நேரத்தில் அவர்கள் எல்லாம் ரிலீவ் பண்ணிடுவான். அந்த சம்புடத்தை திறந்துட்டா போயிடும், அதுக்குள்ளே எல்லாம் வெளியில வந்துடும். வெளியில வந்தா எங்க போகும் அப்படின்னா, கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டா அது யார்கிட்ட போகும்? பக்கத்து மாமா கிட்டே போகும். அதனுடைய அம்மா கிட்ட தான் அது போகும். அது ஓடி எத்தனை 100,000 மாடுகள் இருந்தாலும் அது கண்டுபிடிச்சிடும் தன்னோட அம்மா அது அப்படின்னு. அங்கே போய் தான் பால் குடிக்கும். அதே மாதிரி இந்த கர்மாவை எல்லாம் அப்படி இந்த டப்பாவில் இருந்து ஓப்பன் பண்ணி விட்டாச்சுன்னா அது எங்கே போகும் அப்படின்னா, இதுக்கு சம்பந்தமான பாக்கெட்ஸு, இந்த கிளவுட் பாக்கெட்ஸில் இருக்குல்வா ஸ்கைல, அது மாதிரி அந்தந்த இடத்துல போகும். அங்கேருந்து திரும்பி குதிச்சு நேர ஒரு சரியத்தை எடுத்துட்டு இந்த பூர்வம். அதனால் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் நம்மளுடைய வாசனைக்கு வந்து அழிவு கிடையாது. நாம் செஞ்சதான கர்ம வினை அப்படியே தான் இருக்கும், அனுபவிச்சுட்டு இருக்கிற வரைக்கும். இறைவனாக கொஞ்சம் எப்போ ரைட் ஆஃப் பண்ணினா உண்டு. அதுக்கு அவ்வளோ நம்ம பிரியப்பட்டவர்களாக இருக்கணும் பகவானுடையது. அப்படின்னா தான் இறைவன் வந்து அதை ரைட் ஆஃப் பண்ணுவார். 64 தந்திரங்கள். அதுக்கு அடுத்ததாக 65ஆவதான அம்பாளுடைய தேவி தந்திரம் என்கிற அந்த தந்திரத்தை அம்பாள் உருவாக்கி கொடுக்க சொன்னால் இதுதான் அதுக்கு மெயினான காரணம். அப்படி சிருஷ்டி ஆரம்பிக்கிற காலத்தில் பரமேஸ்வரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லா தந்திரங்களுடைய மார்க்கங்கள் எல்லாத்தையும் வந்து பிரபஞ்சத்தில் ரிஸ்டோர் பண்ணி கொடுத்துடுறார். அப்போ திரும்ப திரும்ப வந்து ஜனன மரணம் அப்படிங்கிறதானது நடந்து கொண்டே இருக்கும். சிவதத்துவத்தில், அதாவது கைவல்ய பதத்தில் ஜாயின் ஆகிற வரைக்கும், சதாசிவனில் இந்த ஜீவன் போய் ஐக்கியமாகிற வரையில், அப்போ ஜீவன் கிடையாது, ஆத்மா தான். ஜீவன் பிரபஞ்சத்தை ஒட்டுனது. ஆத்மாவுக்கு தான் இந்த பிரபஞ்சத்துக்கு மேலே டிராவல் பண்ணக்கூடியதான சக்தி. ஆகவே நம்ம ஆத்மானே சொல்லிப்போம். அப்படி சொந்தமாகவே எந்த விதமான கஷ்டமில்லாத உபாசனையை ரொம்ப அந்த 64 தந்திரங்களில் சொல்லியிருக்கிறதா சில உபாசனை எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமானது. பணத்துக்கு மேலே உட்காரணும், புதைச்சி போட்டதான பணத்தை வெளியில் எடுத்து அதுக்கு மேலே உட்காந்து சில கிரியைகள் எல்லாம் செய்யணும். இதெல்லாம் வந்து ரொம்ப பயமுறுத்தக்கூடியதான ஒரு விவகாரங்கள். ஸோ அந்த மாதிரி தந்திரங்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லையப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள். என்னுடைய எல்லா ஜீவராசிகள் எல்லா குழந்தைகளும் என்னுள்ள வந்து ஐக்கியமாக வேண்டும். அதுக்கான மார்க்கத்தை தான் நான் ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறா சக்தி. ஆகவே எல்லா புருஷத்தங்களையும் சாதிப்பிக்கக்கூடியதான சுதந்திரமாக இருக்கக்கூடியதான உபாசனையாக இருக்கணும். இது வந்து ஒரே ஒரு குரு மட்டும்தான் தேவை இந்த தெய்வ உபாசனை பண்ணிக்கிறதுக்கு. அந்த மந்திரோபதேசத்தை வாங்கிக்கணும், அந்த உபாசனா பூஜா முறையை தெரிஞ்சுக்கணும். நம்ம பாட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கலாம், யாருக்கும் கவலை இல்லை. ரகசியமாகவும் இருக்கணும், யார்கிட்டும் சொல்லவும் முடியாது. நம்ம வந்து தெய்வ உபாசனை பண்ணுறோம் அப்படின்னு கூட சொல்லிக்க கூடாது. அதனால்தான் உத்தமனான தெய்வ உபாசகன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, வெளியில வந்து வைஷ்ணவ பிரச்சாரம் பண்ணுவார், ஆனால் உள்ள ரகசியமாக தெய்வ உபாசனை பண்ணிட்டு இருப்பார். அப்படிதான் பண்ணணும், அதுதான் நியமம் அப்படின்னு சொல்லும். நம்ம இந்த சாஸ்திரத்திலே சொல்றது 3 கண்டிஷன்ஸ் ரொம்ப முக்கியம் தெய்வ உபாசனையில். அதில் ஒன்று வந்து ரகசியம். அதனால்தான் குப்த யோகினா இந்த ஹயக்ரீவ மகர்ஷி வந்து அகஸ்தருக்கு வந்து லலிதா சஹஸ்ரநாம உபதேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு அவருடைய கேப்பபிலிட்டிக்காக. அப்புறமா சொல்கிறார், அதி ரகசியமான தத்துவமப்பா நான் சொல்ல போகிறது உனக்கு அப்படின்னு. அதுபோல இருக்கிறதான மகாத்மியம் இதுக்கு இருக்கு. ஆகவே பரமேஸ்வரன் வந்து ஊர்தலோகமான கைலாசத்தில் உட்கார்ந்து பார்வதி தேவிக்கு இந்த 64 தந்திரங்களையும் உபதேசம் செய்கிறார். அதெல்லாம் வந்து சித்தர்களான சில ரிஷிகள் வழியாக கர்ணோபதேசம் அப்படின்னா காது வழியாக மட்டும் கேட்டு கேட்டு சம்பிரதாயங்கள் வழியாக இந்த பூலோகத்தில் பிரசித்தமாகிவிட்டது. அதற்கான காரணம் ஒவ்வொரு தந்திரத்திலையும் ஒவ்வொரு விதமான டைப் ஆஃப் உபாசனை தான் தேவை அப்படின்னு நிர்பந்தமாக சொல்லப்படுகிறது. அந்த முறைப்படி பண்ணினா மட்டும்தான் அதுக்குரியதான பலனை அவர்களால் அடைய முடியும். பிரத்யேகமான சித்திகளை அடைவதற்கு தான் இந்த பிரத்யேகமான தந்திரங்கள் உருவாக்கப்பட்டன. ஆனால் இது ஒன்றுமே வந்து மோட்சத்துக்கு காரணமாகிறது இல்லை என்பதனால இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்கிற நேரத்திலேயே
இந்த உபாசனைகள் எல்லாம் என்னாகும் அப்படின்னா பிரம்ம ஈஸ்வராதிகள் வழியாகவே திரும்பவும் ஜாதமாகப்படும், பிறக்கப்படும். அதாவது ஒரு தடவை சிருஷ்டி அழிஞ்சு கொடுத்து அப்படின்னா, பிரளயம் வந்து கொடுத்து அப்படின்னா, எல்லாம் அந்த பிரளயத்துக்குள்ள மடிஞ்சு அப்படியே பராசக்தியினுடைய அந்த மூக்குத்திக்குள்ள உட்காந்துடுறது. திரும்பி அங்கேருந்து ரிலீஸ் ஆகி அதேமாதிரி பரமேஸ்வரன்கிட்ட வந்து சேர்ந்துடும் எல்லா தந்திரங்களும். திரும்பி அதெல்லாம் வந்து சிருஷ்டி ஆரம்பிக்கிற காலத்திலிருந்து எல்லாம் திரும்ப அதாவது இடங்களில் போய் சேர்ந்து அது பிரச்சாரமாகிவிடும் உலகத்தில் பூராவும். இப்படி பிறந்து வளர்ந்து இருந்து வந்து போய் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது இருந்தால் என்ன சொல்லி வரார் பகவத் பாதர்? சிருஷ்டியினுடைய ஆரம்ப காலத்தில் எல்லாம் தோன்றவும், சிருஷ்டியினுடைய முடிவில் ஊழி காலத்தில் வந்து எல்லாம் அந்த அதுக்குரியதான தேவதைகளிடமே போய் சேர்றதும் செய்யக்கூடியது வந்து வேதங்களும் ஆகமங்களும் மந்திர யந்திரங்களும் எல்லாமே இதே மாதிரி நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஸோ ஆகமத்துக்கு பேர் தான் தந்திரங்கள். அந்த 64 தந்திரங்களுடைய மகாத்மம் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பிரயத்னம் பண்ணோம். அதனால அதில் 2 ரகசிய உபாசனைகள். அது முன்னாடியே இந்த பகவத் பாதரே சொல்றாரே, அம்பாட்டு கேட்கிறாரே, அம்பாலே சொல்லிட்டாலே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் மோட்சம் கிடைக்க போகுது. நம்மளுடைய எய்ம் என்ன மோட்சம். அதனால இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ விருப்பம் காட்ட வேண்டாம். நமக்கு வந்து இந்த பஞ்சதசி வித்யா, இந்த லலிதா சஹஸ்ரநாம ஜபம், அம்பாளுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணுறது, இதெல்லாம் இருந்தாலே போருமே. இதே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா எதுக்கு திரும்பி காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்ஸில் எழுதலாம்? இந்த சதுஷ்டி தந்திரங்களை வந்து ஏன் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டாம் அல்லனா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் நிரூபிக்கணும் அல்லவா? ஆதிசங்கர பகவத்பா சொல்கிறார், அம்மா உனக்கு அப்படி ஒன்று தோணி இருக்கு அப்படின்னா அதற்காக ஏதாவது காரணம் இருக்கும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற. சஸ்தியபோஜியாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது பியோர் சைவம் வெஜிடேரியன், ரொம்ப ஆச்சார அனுஷ்டானம் சுத்தம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு வந்து இந்த மார்க்கம் சரி வராது. அவங்களுக்கு வந்து இதை சகிச்சுக்கவும் முடியாது. அதில் இருக்கிறதா அந்த ஆராதனா சம்பிரதாயம் இதெல்லாம் வந்து உத்தமமான பக்தர்களுக்கோ அல்லது சவர்ணிகளுக்கோ எல்லாம் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த தந்திர வித்யை அதுலேருந்து அவங்களுக்கு அருவருப்பு தோண ஆரம்பிச்சிடும். இப்படியெல்லாம் தெய்வத்தினுடைய வழிபாடுகள் இருக்குமா, இப்படியெல்லாம் பண்ணி ஏதாவது நமக்கு ஒரு தெய்வம் பிரசாதம் செய்ய வேண்டுமா அப்படியெல்லாம் தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான சில காரணங்கள்லாம் உண்டு அதில் அந்த வித்தை. அதையெல்லாம் இப்படி பப்ளிக்காக கொஞ்சம் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒன்று, தப்பு சொல்லிவிடக்கூடாது. 2, இப்போ இதெல்லாம் இந்த காலத்தில் இருக்கிறதான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் லா அண்ட் ஆர்டர் பார்க்குற நேரத்தில் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் கூட சில நேரத்தில் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். நான் ஏன் இப்படி மழுப்புறேன் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் இது கேட்குறத. இதுக்கு காரணம் மெயினாக அப்படின்னா இதில் வந்து ஹிம்சா உபச்சாரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பலவிதமான துராச்சாரங்கள் இதில் இருக்குது. அதாவது நிறைய பசுக்கள், பக்ஷி, நரபலி, இந்த சின்ன குழந்தைகள் இருக்காளே பாலர்களுடைய நாக்கை கட் பண்ணுறது, ஜிஹ்வா சேதனம் அப்படின்னு பேர் இருக்கு. அப்புறமா இந்த எண்ணெயில் அவங்களுடைய இந்த டிஎன்ஏ சம்பந்தமான முடி, பல்லு, க்ளோத்து ஏதாவது உபயோகப்படுத்த அதை போட்டு இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப கொடுமையான சில உபச்சார மார்க்கங்கள். நாடு சேதனம் பண்ணுறது, அப்புறம் அடுத்தவங்களுடைய வாழ்வில் நம்ம வந்து வரகாய பிரவேசம் பண்ணிக்கிறது அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமலே. அதுதான் அந்த பாதையில் மாதிரி இருக்கிற ஆக்டிவிட்டி. ஏவல், சூலி, பில்லி, சூன்யமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போமே, அந்த மாதிரி சில பிரயோகங்கள் எல்லாம் இருக்குது. இதை தவிர வந்து மத்ய மாம்சம், மத்தியம், ரத்தம் இப்பேற்பட்டதான சில விஷயங்கள் எல்லாம் ஹோமம் செய்கிறது, நிவேதனம் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து சவர்ணிகளுக்கோ இல்லைன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மனசாட்சி இருக்கிறவாழ்வு இந்த உபச்சாரத்தில் எல்லாம் இந்த மாதிரி உபாசனை எல்லாம் வந்து பெரிய தாற்பயம் ஏற்படாது. அவங்கெல்லாம் வெறுக்கக்கூடியதான அளவுக்கு இருக்கும் சில உபாசனைகள். ஆனால் சில சித்திகள் கிடைக்கணும்னா அப்படி பண்ணித்தான் ஆகணும். இப்போ ப்ரூணஹத்யா எல்லாம் இருக்குது. கர்ப்பஸ்தியானதான பெண்ணினுடைய இந்த கருவில் உள்ளே இருந்து இருக்கக்கூடியதான அந்த 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 ப்ரூணத்தை எடுத்துகிட்டு போய் அதுலேருந்து நெய் எடுத்து அது வழியாக சில இந்த கர்ணபிசாச்சினி யோகம். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நான் என்னை வந்து ஒருத்தர் கூப்பிட்டார் இந்த கர்ணபிசாச்சினி யந்திரம் படிக்கிறதுக்காக. நான் போய் வேலை பாருவையா அப்படின்ட்டு. எனிவே அம்பாள் அதுக்கு ஒன்றும் புத்தி தோண வைக்கல. ஆனால் பரமேஸ்வரன் இதை உருவாக்கினதுனால, இந்த 64 தந்திரங்களையும் பரமேஸ்வரன் உருவாக்கினதுனால இந்த தந்திரங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் உண்டு. பலவிதமான பலன்களையும் கொடுக்கக்கூடியதான திறமையும் சக்தியும் உண்டு. இப்பேற்பட்டதான சில உபச்சாரங்கள் எல்லாம் உபாசனைகளை எல்லாம் செய்யறதே வந்து தப்பு அப்படிங்கிறதான ஒரு கன்விக்ஷன் ஒரு மனித சமூகத்துக்கு வந்திருக்கு. மனிதர்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது அதெல்லாம் வந்து ரொம்ப எத்தனை வருஷங்கள் யுகங்களுக்கு முன்னாடி இருக்கிறதான சம்பிரதாயங்கள் இதெல்லாம். ஆனால் இப்போவும் இதெல்லாம் சிலதெல்லாம் வந்து இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறதான அபோர்ஜின்ஸ் இருக்காளே அவங்களுக்கு அவங்க இதெல்லாம் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காதெல்லாம். இந்த மாதிரி உலகம் பூரா பிரபஞ்சம் பூராவும் பறந்து கிடக்கிறதான தானே இதெல்லாம். அதனால மனித சமூகத்துக்கு கொஞ்சம் சிவிலைஸ்டு பீப்புளுக்கு இதெல்லாம் காரியத்துக்கு உதவாது. சில உபச்சாரங்கள்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிறதான லா அண்ட் ஆர்டர் படி பெரிய தப்பு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடியதான யோகம் பெறுவது. அரெஸ்ட் பண்ணிடுவா சில விஷயங்கள் எல்லாம் பண்ணா. ஆகவே
சில அகோரிகள்லாம் வந்து இந்த வாமாச்சார தந்திர உபாசனா மார்க்கத்தை இப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கா. தட்சிணாச்சாரம் வாமாச்சாரம் அப்படின்னு 2 பிரிவு இருக்குதுல்ல. இந்த தட்சிணாச்சாரம் தான் இந்த சன்மார்க்கங்கள், சத் விஷயங்கள், ரைட் விங்கு. இந்த வாமனாச்சாரங்கிறதெல்லாம் வந்து தான் இந்த மாதிரி ஹத்யா, பலி அதில் கொடுக்கறது, ரத்தம், மாம்சம், மத்தியம் இதில் உபயோகப்படுத்திக்கிறது, இப்படியெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து லெஃப்ட். இப்படி தெரிஞ்சுக்க 2 விஷயம், 2 மார்க்கம் தெரிஞ்சா பெரும். மந்திரம், தந்திரம், யந்திரம் இந்த 3மே வந்து ஒரு பிரத்யேகமான உபாசனா மார்க்கங்களாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை லட்சியம் ஒன்றாக இருந்தால் கூட மார்க்கம் அல்லது அதை செய்யக்கூடியதான உபாசனா மார்க்கம் வந்து வித்தியாசமாகத்தான் இருக்கு. பொதுவாக நாம தெரிஞ்சுட்டு இருப்போம், தெய்வ உபாசனையில் வந்து கௌள மதம் அப்படிங்கிறதான ஒரு மதம் இருக்கு. சமய மதம், கௌள மதம், 2 முக்கியமான 2 பிரிவு. உலகத்துல நிறைய பூஜை புரஸ்காரங்கள் நடக்கிறது கௌள மதப்படிதான். கௌள மதம் என்பது வந்து பாஹ்யமாக இருக்கிறது, வெளியே எல்லாரும் தெரியப்படக்கூடியது. கௌள மதத்தில் நிறைய பிரிவுகளும் இருக்கு. ஆகவே கௌள மதத்தை மொத்தமாகவே தப்பு சொல்றது வந்து சரி கிடையாது. காரணம், லலிதா சகஸ்ரநாமத்திலே அம்பாளுக்கு வந்து கௌளமார்க்க தத்பர சேவிதாயை நமஹா அப்படிங்கிறதான ஒரு புண்ணிய நாமம் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பராசக்தி வந்து பரமேஸ்வரனுடைய எல்லா கர்மங்களிலும் சரிபாதி இருக்கக்கூடியவள். சக்தி செஞ்சதெல்லாம் சிவன் செஞ்சது, சிவன் செஞ்சதெல்லாம் சக்தி செஞ்சது அப்படின்னு அர்த்தம், அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அவ அர்த்தநாரீஸ்வரனா இருக்கிறதுனால எல்லா காரியங்களும் சக்திக்கு தெரியாமல் சிவனும் பண்ணுறது கிடையாது, சிவனுக்கு தெரியாமல் சக்தியும் பண்ணுறது கிடையாது. அவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதனால தான் இந்த சில உபச்சாரங்களை வந்து அம்பாள் வந்து பிரீதி சில விஷயங்களை காட்டுவாள், சில வீட்டில் காட்ட மாட்டாள். ஆனால் அம்பாள் என்ன சொல்கிறா அப்படின்னா, பக்த ஜனங்களுக்கு நல்லது அப்படின்னு ஈஸியான மார்க்கத்தில் நல்லதாக இருக்கணும். காம்ப்ளிகேட்டட் வழியாக போய் நல்லது கிடைக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதனால் காலத்துக்கு ஏற்றபடி உபாசனா ரீதிகளை வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி செய்யறது தான் நல்லதாக இருக்கும். பகவானுடைய நாமத்தை சொன்னாலே முக்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற நேரத்தில் எதுக்கு அன்னெசரிலி காம்ப்ளிகேட்டட் விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும்? எஸ்பெஷலி கலியுகத்து நாமத்தை சொன்னாலே வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிங்கிறது எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? இதெல்லாம் பண்ணுறத ஒரு குறிப்பிட்டதான தேவதைகள், யோகினிகள் வாழ்க்கையெல்லாம் தான் போய் சேர போகிறது, புரியுதா? அதனால ஒருவேளை அம்பாள் நமக்காக போராடி இருக்கா, அம்பாள் நம்மளுடைய அட்வொகேட்டாக இருந்து போராடி இருக்கா. பரமேஸ்வரன் சொல்லி இல்லை பஞ்சதசாஸ்வரிங்கிறதான தெய்வ உபாசனையை உருவாக்கி பக்தர்கள்லாம் லலிதா சஹஸ்ரநாமம் ஜபம் பண்ணி மோட்சத்தை அடைய வேண்டும், அதுக்கு நீங்கள் மார்க்கத்தை காட்டி கொடுங்க அப்படின்னு அம்பாள் தான் நமக்காக வாதாடி இருக்கா. அந்த தேசகாலா பரிச்சின்னா சர்வகா சர்வமோகினே நமஹா இந்த மந்திரம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது லலிதா சஹஸ்ரநாமத்தில். தேசகாலங்களுக்கு ஏற்றபடி கொஞ்சம் மாற்றி நம்ம வந்து உபகாராதிகளை செஞ்சோமானாலே பகவானுக்கு திருப்தி அடையத்தான் செய்வார். ஏன்னா மேக்சிமம் திருப்தியினுடைய சிம்பளே வந்து இறைவன் தானே. இறைவனுக்கு எல்லாத்துலேயும் திருப்தி உண்டு. ஒரு சின்ன இந்த சைவத்தில் வந்து சில பேர் கல்லால் கூட சிவனுக்கு ஆராதனை பண்ணி பூஜை பண்ணி பகவானிடமிருந்து அனுகிரகம் வாங்கிட்டு இருக்கார்கள். ஒரு பச்சை இலைய பகவானுக்கு தாப்பா உனக்கு அப்படின்னு போட்டால் கூட போரும். கொஞ்சம் ஒரு 2 ட்ராப் தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடி இறைவாதான் நீ தான் குடிச்சுக்கோ அப்படின்னு கொஞ்சம் விட்டா கூட போரும் தண்ணியை வாய்க்குள்ள. அந்த அளவுக்கு உபச்சாரங்கள் ரொம்ப சிம்பிளாக இருந்தால் கூட அது வழியாகவே இறைவனுடைய பிரீதி வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறதான ஒரு தத்துவம் இருக்குது. இவ்வளோ எல்லாம் இருந்தால் கூட நமக்கு தெரியும் லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு வியாக்கியாதா, அதாவது ஒரு இயக்குனர் யார் அப்படின்னா பாஸ்கராச்சாரியர். இந்த பாஸ்கராச்சாரியர் வந்து பாசுரானந்தநாதன் அப்படின்னு அவருக்கு பேர் உண்டு. இந்த பாஸ்கராச்சாரியர் வந்து கௌள மார்க்க அனுஷ்டானத்தில் சித்தியை அடைந்து ஒரு பெரிய குலயோகி அப்படிங்கிறதான டைட்டில் அவருக்கு இருக்கு. கௌள மார்க்கத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி பல சித்தி அடைந்திருக்கார் அவர். அதனால தான் அவருக்கு 64 கோடி யோகினி தேவ கணங்களுடைய பேரை அப்படி உட்கார்ந்த இடத்துல சொல்லுவார் அவர். ஏன்னா இன்னைக்கு லலிதா சஹஸ்ரநாமம் பராசக்தியுடைய எந்த ஒரு விஷயமாகட்டும் ஈஸ் அல்டிமேட் ஃபைனல் அத்தாரிட்டி. இந்த தேவி மகாத்மத்தினுடைய விஷயங்கள்ல அவருக்கு மிஞ்சி மேற ஒரு ஆள் இருக்க முடியாது. வசின்யாதி வாக்தருடைய அனுகிரகம் பெற்ற வருவார். ஆகவே அப்பேற்பட்டதான இந்த கௌள மார்க்க சித்தாந்தத்தில் கௌளயோகியாக இருக்கக்கூடியதான பாஸ்கராயர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா இதை வந்து கௌள மார்க்கத்தை ஃபாலோ பண்ணியிருக்கா அப்படின்னா அப்படி மொத்தமாக நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேவையில்லாத சில ஆச்சார துராச்சாரம் அப்படிங்கிற தோன்றதெல்லாம் வந்து விட்டு வெளியில் வர்றதுக்குள்ள அதிகாரம் நமக்கு உண்டு. பட் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நடக்கிற எல்லா பூஜைகள்லையும் எல்லாமே மிஸ்ரிதமாக விட்டது. இங்கிருந்து அங்கிருந்து பக்கத்துல இருந்து மேலேருந்து கீழே நேரம் தூக்கி போட்டு எல்லாமே வந்து குட்டி குழப்பிட்டா போட்டுது. அப்படிலாம் கிடையாது. செப்பரேட்டாக தான் இருக்குது. அப்படி தான் இருக்கணும். அதனால தான் இன்றைக்கும் பல கோவில்களில் ஆகம விதிப்படி கட்டப்பட்டதான கோவில்களில் வந்து அந்த சிஸ்டமேட்டிக்கான பூஜை மட்டும்தான் அலோடு. புதுசாக சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு அலோடு இல்லை. ஏன்னா அந்த சேஞ்சஸ் வருத்தக்கூடாது. வந்தால் அதனுடைய அந்த தந்திரத்துலேருந்து விட்டு வெளியே இனியொரு அந்நிய தந்திரத்தை அதை அடாப்ட் பண்ணதுக்குள்ள சமமாகிவிடும்.
இந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் நம்பிக்கையும் இருக்கும், அதனோட பலனையும் எதிர்பார்க்க முடியும். ஹிம்சை ஏது விதத்திலையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நமக்கே ஒருவேளை அந்த மாதிரி ஒரு தந்திரத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மாற்று பண்ணி கொஞ்சம் செய்யலாம். எப்படின்னா, நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடியதான துஷ்ட விசாரங்களையும் விகாரங்களையும் தான் நாம் பலி கொடுக்க வேண்டும். ஒருவேளை பரமேஸ்வரன் அப்படித்தான் எண்ணி இருப்பார். ஆனால் காலப்பழக்கத்தினால ஒருத்தரோடு காதுலேருந்து இன்னொரு காதுக்கு போய் இன்னொரு காது போய் வந்துட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா பலி கொடுக்கு அப்படின்னா ஆட வெட்டுறது அப்படின்னு ஆயிடுது. அப்படி கிடையாது. பசு அப்படின்னா ஆடு மாடு மனிதனும் அதில் மாட்டி. அப்போ ஜனங்களுக்கு தோன்றிருக்கோ நரபலி கொடுத்துட்டா என்ன அப்படின்னு அப்படி கொஞ்சம் பேர் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா. ஆனால் பகவானே பல இடங்களில் எதிர்த்திருக்கார். இந்த சுனசேவன்கிறதான ஒரு கதையில் தேவி மகாத்மத்தில் விஸ்வாமித்திர மகர்ஷி தான் அவனுக்கு அந்த பிராமணகுமாரனுக்கு வருணனுடைய காயத்ரியை உபதேசம் பண்ணுறார். அவனை ஸ்தூபத்தை கட்டி போட்டிருக்கா அவனை பலி கொடுக்கறதுக்காக. அப்புறமா வருணன் பெரிய கதை சொல்ல முடியாது. அவர் பிரத்யட்சமாகி அந்த குழந்தைக்கு வாழ்வு கொடுக்குறார். பிற ஏற்கிற அந்த குழந்தை எனக்கு இப்போ ஒரு என்னோட தாயார் தந்தையில் ஆறு இப்படி இருக்கிறார். இப்போ எனக்கு தாய் தந்தையாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்திர மகர்ஷி தான். ஏன்னா அவர் தான் அவனுக்கு உயிர் பிச்சு கொடுத்தார். விஸ்வாமித்திர நான் கிடையாது, வருணன் தான் அவனுக்கு கொடுத்தார். வருணத்தான் நீ அப்பா கூப்பிடணும் அப்படின்னு. மொத்தத்தை எனக்கு தலை சுற்றுறது யாராவது சொல்லுங்க, நான் யாரும் அப்பா அம்மா கூப்பிடணும் அப்படி. உன்னோட இப்போ உனக்கு பிறவி கொடுத்தா தாய் தந்தை உனக்கு கிடையாது, உனக்கு அப்பா அம்மா கிடையாது. ஏன்னா உன்னை வித்துட்டா 1 2 கொலைக்கு கொடுத்துட்டா, உன்னை பலிக்கு கொடுத்துட்டா. ஆகவே அந்த நிமிஷத்துல வாழ்க்கை உன்னோட தாய் தந்தைங்கிறதான டெசிக்னேஷனோ அத்தாரிட்டியோ ரெஸ்பான்சிபிலிட்டியோ போயிடுது. சவாபத்தை போதனை பண்ண வேண்டாம். அதனால விஸ்வாமித்திர மகர்ஷி சரி எங்கூட வா, நான் உனக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு. அப்படிலாம் இருக்காதல்ல. எது சொல்ல போறேன்னா, பலிதர்ப்பணம்ங்கிறது நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடியதான துஷ்ட சக்திகளை எல்லாத்தையும் அந்த சச்சக்தியாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுடைய பாதத்தில் கொண்டு போட்டு, ஏன்னா எல்லாம் அங்கிருந்து உருவானவர்கள் தான். இந்த அத்தனை பேர் நல்லவாளும் கட்டவாளும் எல்லாரும் வெளியே வந்தது இந்த பரமேஸ்வரனுடைய உடம்புக்குள்ளே இருந்து. அதாவது இந்த சிருஷ்டியில் சக்தி வழியாக வெளியே வந்திருக்கா எல்லாரும். அதெல்லாம் முன்னாடி தான் படிச்சுட்டோம். சிவனோட அனுகிரகத்தினால தான் சக்தி வழியாக பிரபஞ்சத்தில் எல்லாம் வெளியே. அதனால இந்த பசுக்களுடைய ஜந்துக்களை பிடிச்சு கரகரான்னு எடுத்து ஒரு ஸ்தூபத்தில் கட்டி போட்டு அதை வெட்டி அதனுடைய ரத்தத்தை எல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக நமக்கு அதை தட் கேன் பி ரீப்ளேஸ் வித் குருதி. இப்போ குருதி கொடுக்குற சம்பிரதாயம் இருக்குது. சோட்டானிக்கிற கோவிலில், கொடுங்கல்லூர் கோவிலில், அப்படி எல்லாம் சில காளி கஷேத்திரங்கள் எல்லாம், காளி பிரதேசங்கள் எல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஓல்டு டெம்பிள்ஸ்ல இந்த பழக்கங்கள்லாம் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஓல்டு சிஸ்டங்கள். அதனால இந்த காலத்துக்கு அதெல்லாம் துராச்சாரம், அதெல்லாம் ஆச்சாரமே கிடையாது. இனிமேல் நம்ம தந்திரங்களுக்கு 2-3 மார்க்கங்களுடைய மெத்தடாலஜி இருக்கு. அது தெரிஞ்சு போகிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எல்லாம் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் இதே நிறைய டைம் ஆகிடும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த எபிசோட் பி லைக் திஸ் ஆகும். தந்திரங்களை பூர்வ சதுஷதி, அதாவது பாஹ்ய பூஜை. இப்போ வேதத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஞானகாண்டம் கர்மகாண்டம்ங்கிறது ஒன்று இருக்குது. கர்மகாண்டத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா எல்லாரும், ஞானகாண்டத்துக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குறான். ஞானம் மோட்சத்தை கொடுக்கும், கர்மம் முக்தியை கொடுக்கும், இல்லைன்னா சித்தியை கொடுக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் மோட்சத்தை அத்தனை பேருக்கு வேணும். யாரை ஜாதகம் பார்க்க யார் வந்தாலும் என்ன அது கிடைக்குமா இது கிடைக்குமா கேட்கறது, ஒரு ஆயுசு இருக்கா கேள்றா முதல்ல அப்படின்னு தோணும் சொல்கிற இடத்துல அவள் கேட்கறது பார்த்தா. அப்படி இல்லாமல் இருக்குது சில நேரங்களில். ஸோ பூர்வ சதுஷதி, அதாவது பூர்வம் அப்படின்னா முன்னாடித்தது. 64 தந்திரங்களுடைய ஃப்ரண்ட் சைடு வச்சு போவேன், இல்லைன்னா பேக் சைடு. அதான் பூர்வ சதுஷதி அப்படின்னு இருக்குது. பாஹி பூஜை. அதில் சொல்லியிருக்கிறதான உபாசனா மார்க்கங்கள் எல்லாமே பாஹி பூஜை, கர்மகாண்டம். ஹோமத்தை பண்ணு, ஆட விட்டு, மாடு கல்யாணத்தை பண்ணி வை, இல்லைன்னா அந்த மாதிரிலாம் உபாசனைகள்லாம். 41 நாளைக்கு ஒத்தக்கால் நெல், மழை பெய்யற நேரத்தில் அந்த மழையில் இருந்துட்டு இந்த மந்திர ஜபம் பண்ணு, கழுத்துக்கு கீழே கழுத்து வரைக்கும் தண்ணீர் இருந்துட்டு ஜலஸ்தம்பம் பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லி நீ சித்திவர்த்திக்கலாம். இப்படிலாம் ஒரு கடினமாக இருக்கும். அதே படம் வச்சு பூஜை பண்ணுறதும் இதே பாகி பூஜை தான். ஸ்ரீசக்கரம் வச்சு பூஜை பண்ணுறதும் பாகி பூஜை தான். இந்த படம் அப்புறமா விக்கிரகம் இதெல்லாம் இப்போ டு சம் எக்ஸ்டென்ட் பார்க்க போனோம்னா ஸ்ரீசக்கரத்தில் பண்ணுற பூஜைக்கு அப்புறமா வந்ததான உபாசனா மார்க்கங்கள். 2வது உத்தர சதுஷதி, இது அந்தர பூஜை அல்லது ஞானகாண்டம் என்றதான பேர். வேதத்தினுடைய ஞானகாண்டம் அந்தர பூஜையாக உள்ள செய்யக்கூடியதான பூஜை. இங்கே தான் லலிதா சஹஸ்ரநாமம் இருக்கிறதான அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபாயை நமகாங்கிறதான நாமத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் பார்க்க முடியாது. அப்படி 800 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடியதான காதி மதம் என்கிறதான ஸ்ரீ வாமகேஸ்வர தந்திரம் என்கிறதான தந்திர வித்தியை, அதாவது சுதந்திரமான தந்திர வித்தியை பரமசிவன் உபாசன சக்தி உபாசனை வழியாக மோட்சத்தை தேடிக்கொள்வதற்கு இந்த உபாசனா சிஸ்டம், இந்த தந்திர சிஸ்டத்தை உருவாக்குறார். அத்தனை பேருக்கும் சுதந்திரம் தான் தேவை இல்லையா? பிரம்மாதிகள் கூட ரொம்ப பிரயத்தனத்தினால அவங்க மோட்சத்தை அடைய வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார்கள். அவங்களுக்கு இறைவனுடைய பட்டம் இருந்தாலும், பிரம்மாதி பட்டம் இருந்தாலும், தேவ பட்டம் இருந்தாலும் அவங்க டியூட்டியெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. ஆனால் அவங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா மோட்ச பிராப்தி. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த சிவன் படுத்துட்டு இருக்காரு, அங்கே போய் படுத்துக்கணும் ஆசை. வேற ஒன்றும் இல்லை. எல்லா தெய்வங்களுக்கும் இருக்கிறார் ஒரு ஆசை. எனக்கும் உண்டு அந்த ஆசை, இல்லே சொல்லேன்.
இதுதான் ஸ்ரீவித்யா உபாசனா அப்படின்னு சொல்லப்படுகிறார்கள். அத்தனை உபாசனைகள்லேயும் வந்து ரொம்ப சிரேஷ்டமான உபாசனை இந்த ஸ்ரீவித்யா உபாசனை தான். அதுலேருந்து கிடைக்க முடியாத ஒரு பொருள் உலகத்தில் சிவனே கிடைக்கும் அந்த உபாசனை பண்ணா. இதுக்கு மேலே தான் உண்டா? சிவனுக்கு மேலே ஒரு தத்துவம் உண்டா? அடையிறதுக்கு கூடதான் ஒரு சத்துவம் இருக்கா? அந்த சிவனையே சிவஞான பிரதாயின்னே நமகான்னு சொல்றா தேவி. அந்த சிவனையே கிடைக்கும் அப்படின்னா இந்த சின்னதான இந்த விவகாரங்கள் எல்லாம் நம்ம போட்டு தலை போட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது அவசியமே இல்லை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுறது இல்லை. அந்தர பூஜை செய்யக்கூடியதான உபாசிகர்களுக்கு பாஹ்ய பூஜை வந்து ரொம்ப நிந்தியமாக தோணும், அதாவது ரொம்ப புச்சமாக தோணும். அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே தோணாது, அதை ரெஸ்பெக்ட் பண்ணவே தோணாது. அதே மாதிரியே தான் பாஹ்ய பூஜை செய்யக்கூடியவர்களுக்கு அந்தர பூஜை செய்கிறவங்களை பார்த்தாலே ஒத்துக்காது, அவளுக்கு பிடிக்கவும் செய்யாது, அதில் இன்ட்ரெஸ்டும் காட்டாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சித்த சித்தியினுடைய ஏற்றக்குறைவு தான் அதுக்கு காரணமாகிறது. ஒரு பக்தனுடைய உபாசிகனுடைய சித்த சுத்தி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஏற்றபடிதான் அவனுக்கு பாஹ்ய பூஜை சூட்டபிளா இல்லை அந்தர பூஜை சூட்டபிளாகிறது தீர்மானிக்கப்பட முடியும். அப்ப வைதிக கர்மங்கள் செய்யக்கூடியதான பிராமண சத்திரிய வைசியர்கள் இவர்களுக்கு மாத்திரம்தான் வைதிக கர்மத்தில் அதிகாரம் உள்ளவர்கள், சூத்திரனுக்கு அதிகாரம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அதுபோலவே சதுராசிரம நியமங்கள் இருக்க ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், அதாவது பிராமண சத்திர வைசியங்கிறதான அந்த ஒவ்வொரு ஆசிரமிக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆசிரம முறைகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அதுக்கேற்றபடியான உபாசனை உபச்சாரங்கள் தான் அவங்க செய்ய வேண்டும். இது கட்டாயமான ஒரு ரூல். இது ஃபாலோ பண்ணாமல் மிஸ் பண்ணுறதுனால இங்கேருந்து அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறதுனால இந்த மந்திரத்தை சொன்னால் அது கிடைக்கும், அந்த மந்திரத்தை சொன்னால் இது கிடைக்கும் அப்படின்னு நிறைய இப்போ பத்திரிகைகள் எல்லாம் சோஷியல் மீடியாலாம் பரவுறது. இதெல்லாம் ஃபாலோவே பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு கம்ப்ளீட்லி கம் அவுட் ஆஃப் ஆல் திஸ், பிகாஸ் திஸ் கேன் லீட் டு லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். நல்லது எண்ணி புறப்பட்டு கெட்டதில் போய் முடியும். ஒரு உபாசனா ரீதி இன்னொருத்தருக்கு வந்து சரியாகாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, பிரம்மச்சாரிக்கு வந்து வானப்பிரஸ்தனுக்கும் பிக்ஷுங்கிறதான சன்னியாசிக்கும் வந்து ஸ்திரீகமனம் நிஷித்தம். அதே நேரத்தில் கிரகஸ்தனுக்கு வந்து ஸ்திரீகமனம் சிரேஷ்டத்தை கொடுக்கும், ஒருவருக்கு நாசத்தை கொடுக்கும், ஒருத்தனுக்கு சிரேஷ்டத்தை கொடுக்கும். 14 நாள்களில் ஒரு நாளுக்கு 14 நாளில் ஒரு தடவையாவதும் கிரகஸ்தன் ஸ்ரீஸ்தங்கமம் பண்ணணும், ஸ்திரீபோகம் அனுபவிக்கணும். அது செய்யாமல் இருந்தாலும் அவனுக்கு ஒரு பாவம் கிடைக்கும். அப்படி ஒரு சாஸ்திரம். அதே நேரத்தில் பிரம்மச்சாரிக்கோ வானப்பிரஸ்தனுக்கோ சன்னியாசிக்கோ இந்த ரூல் அப்ளிகபிள் இல்லை. அதே மாதிரி தாந்திரிக உபாசனைகளில் வந்து ஆசிரம பேதம் அனுசரித்து பிரம்மச்சாரியா கிரகஸ்தனா வானப்பிரஸ்தனா பிக்ஷுவா அதெல்லாம் பார்த்து அதுக்கேற்றபடி அவனுக்கு உச்சிதமான உபாசனையைத்தான் அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும், அதை மட்டும்தான் அவன் செய்ய வேண்டும். அப்படியானால் மட்டும்தான் அவர்களுக்கு உன்னதியான சத்கதியை அடைய முடியும். இது தெரிஞ்சுக்காமத்தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து கிரகஸ்தன் சன்னியாசி ஆட்டமாக வாழறது, வானப்பிரஸ்தன் வந்து பிரம்மச்சாரி ஆட்டமாக வாழறது, இப்படியெல்லாம் ஆறுனால நிறைய டிஸ்பியூட்டும் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது உலகத்தில். ஸோ யாருக்கு எந்தெந்த ஆசிரமத்தில் இருக்காலோ அந்தந்த ஆசிரமத்தில் இருக்கிறதான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நல்லா ஸ்ட்ரிக்டாக பியூட்டிஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் அதே அவனுக்கு வந்து உன்னதமான சத்கதியை கொடுக்கும் என்பதுதான் ஆச்சாரியர்களுடைய அபிப்பிராயம். பல காலங்களாக பல வருஷங்களாக பாக்கிய பூஜை செய்தவர்களுக்கு மட்டும்தான் அந்தர பூஜை செய்யக்குள்ளதான அதிகாரம் கிடைக்கிறது, யோகியதை கிடைக்கிறது. அதனால அந்தர பூஜைக்கு கொடுக்கறதான அந்தர பூஜை செய்யக்கூடியதான யோகியதை எப்படி கிடைக்கும் அப்படின்னா பாக்கிய பூஜை செஞ்சதுனால மட்டும்தான் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி கூட பற்றி சொன்னேன். நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு இந்த விக்கிரகத்திலையும் படத்திலையும் எல்லாம் பூஜை பண்ணி கடைசியில் படங்களை எல்லாம் நம்பர் ஆஃப் படங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டு வரணும், நம்பர் ஆஃப் விக்கிரகங்களை ரெடியூஸ் பண்ணிட்டு வரணும். கடைசியில் ஒன்றை வச்சுக்கணும், அப்புறமா அந்த ஒன்றையும் விட்டு விடணும். அப்புறமா எல்லாம் மனசுக்குள்ளேயே தான் எல்லாம் மானசீகமாக பண்ணணும். ஆனால் மானசீகமாக அப்படி பண்ணுறதுக்கு சித்த சுத்தி மட்டும் போராது, சரீர சுத்தி மட்டும் போராது, மனசுத்தி மட்டும் போராது, எண்ணங்கள்லையும் சுத்தம் வேணும். எண்ணம் தான் புத்தி சித்தம். அப்படி சர்வசுத்தி இருந்தால் தான் அந்தர பூஜை செய்யறதுக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு ஒரு நியமம் இருக்குது. ஆனால் இப்போல்லாம் மோஸ்ட் ஆஃப் ஆசிரமங்களில் போனாலும் முதல்ல வந்து தியான யோகாதிகள்லாம் தான் சொல்லிக் கொடுப்பா. மனசுக்குள்ளே இறைவனை பிரார்த்தனை இதே தாமரையில் அம்பாள் உட்காந்து நம்மளே படிச்சுட்டோமே இதுக்கு முன்னாடி ஸ்லோகங்களில். ஆகவே பகவானுடைய நாமத்தை சொல்லி பகவானுடைய எண்ணங்கள் வழியாக நாம் சரீரத்தையும் மனசையும் எண்ணங்களையும் எல்லாம் சுத்தி பண்ணிக்க முடியுமே தவிர இதையெல்லாம் சுத்தி பண்ணதுக்கு அப்புறமா இறைவனை பிரார்த்தனை பண்ணுறது இம்பாசிபிள். அதெல்லாம் நடக்கவே நடக்காது, காலம் முடிஞ்சு போயிடும், ஆயுசு முடிஞ்சிடும். ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அந்தர பூஜை செய்யணுமானா பாக்கிய பூஜையில் நமக்கு வந்து மாஸ்டராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்தர பூஜை செய்யறதுக்குள்ளதான யோகியதை கிடைக்கிறது அப்படிங்கிறது. ஸோ தட்ஸ் அ ஃபவுண்டேஷன். வெளியில் நாம் செய்யக்கூடியதான பூஜை புனஸ்காராதிகள் தான் மானசீகமாக பூஜை மன்றத்தில் வந்து சிரேஷ்டதை கொடுக்கிறது. ஸ்ரீவித்யா உபாசனை என்பது வந்து கௌள மார்க்கம், மிஸ்ரக மார்க்கம், சமய மார்க்கம் அப்படின்னு 3 விதமாக இருக்கு. ஒவ்வொரு மார்க்கங்களும் இம்பார்ட்டன்ட் தான். கௌள மார்க்கத்தை விட ரொம்ப சிரேஷ்டமாகும் மிஸ்ரக மார்க்கம், மிஸ்ரக மார்க்கத்தை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆகும் சமய மார்க்கம். சமய மார்க்கத்துக்கு மேலே ஒரு நல்ல மார்க்கம் கிடையாது.
சமய மார்க்கத்தை பற்றி நிறைய படிச்சுட்டோம். சமயாச்சார தத்பராயி நமகா. சமயாச்சாரங்கிறது என்ன? அம்பாளை வந்து மூலாதாரத்துலேருந்து எழுப்பி நேர சகசரபத்மத்தை கொண்டு உட்காத்தி அங்கே சிவனோட சிவசக்தி லீலா வைபவம் எல்லாம் முடிஞ்சு அம்பாளை திருப்பி கூட்டு வந்து மூலாதாரத்தில் உட்காந்து இது சமயாச்சார பூஜை. தியானம் குண்டலினி தியானம் தான் சமாச்சார பூஜை. அப்படி ஓரோ சம்பிரதாயங்களும் இன்னொரு சம்பிரதாயத்துக்கு சம்டைம் விரோதமாக இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறதே தப்பு. ஏன்னா அவன் எந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்ணான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் விதி சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஜம்ப் பண்ணக்கூடாது, அப்போ தப்பாக போயிடும். இப்படி இருக்கிறதுனால பரமசிவன் வந்து ஆதி காலத்திலேயே வந்து உண்டாக்கப்பட்ட உபாசனா விதியானதுனால எப்பொழுதுமே இந்த 3 உபாசனா மார்க்கங்களும் பரிசுத்தமாகத்தான் இருக்கும் அப்படின்னு மகான்களுடைய அபிப்பிராயம். பகவத்பாதர் சொல்றார் அப்படின்னா, இறைவன் ஒன்று உருவாக்கியிருக்கார் அப்படின்னா அதில் எப்படி பாகுபாடெல்லாம் இருக்குமா, அப்படி தப்புன்னு வரத்துக்கு வழி இல்லையே அப்படிங்கிறதான ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். அதே நேரத்தில் வசின்யாதி வாக்தேவர்கள் என்ன சொல்றா, இந்த மந்திரம் என்ன அப்படின்னா, ஸ்வாஹா சுதா மதிர்மேதா சுதிஸ்மிருதனுத்தமாயி நமஹா. அமதிஹி அபுத்திபூர்வமாக சில சிருஷ்டிகள் சில விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா ஐ ஹவ் ரீஃபிக்ஸ்ட் இட், டிசைன்ட் இட் அப்ரோச் த அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் ரொம்ப கிறிஸ்டலாக சொல்கிறா. அதான் யார் தப்பு பண்ணாலும் சரி பண்ணாலும் அதை 100% ஒத்துக்கிறது பராசக்தி உருவல் தான். அம்பாலே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டானா தப்புன்னே அப்படின்னு எடுத்து சொல்கிறா பாருங்க. இந்த எண்ணத்தை தான் சக்தி வந்து சக்தி உபாசகர்களுக்கு கொடுக்குறா. அதனால சக்தி உபாசகர்கள் வந்து ரொம்ப பவ்யமாக எல்லா விஷயத்திலும் விஜயகரமாக இருக்கிறதுக்கான காரணம் காலப்பழக்கத்தினால ஆச்சாரங்கள் வந்து மிஸ்ரிதமாகிவிட்டது. இந்த அந்த ஆச்சாரம் அந்த ஆச்சாரத்தில் போய் அந்த ஆச்சாரம் இன்னொரு ஆச்சாரத்தில் போய் இப்போ மிஸ்ர மதம், மிஸ்ர விவாகம், மிஸ்ர வாழ்க்கை, ப்ரீ மேரேஜ் மெரிட்டல் வாழ்க்கை, மெரிட்டல் வாழ்க்கை, போஸ்ட் மெரிட்டல் வாழ்க்கை, இப்படி எல்லெல்லாமோ வந்து தகராறாகி மனிதன் எந்த அளவுக்கு சிவிலைஸ்டு ஆனானோ ஒரு ஒரு காட்டில் இருந்து நேர சிட்டிக்குள்ளே வந்து ஒரு லெவலில் வந்து ஒரு சோஷியல் அனிமல்ங்கிறதான அந்த ஸ்டேட்டஸில் இருந்து ஒரு மனிதன்கிறதான ஸ்டேட்டஸுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணாது அந்த அளவுக்கு அதை பதிச்சுட்டு இருக்கா. இப்போ எல்லாரும் எல்லா சிஸ்டம் யார் வேணா எதை வேணா பண்ணலாம் அப்படிங்கிறதான ஒரு ஓப்பன் பாலிசி. அதுதான் அடிக்கடி சொல்கிற வழக்கம் உண்டு. கலியுகத்தில் செய்ய வேண்டியவன் செய்யாமல் கெட்டு போவான், செய்யக்கூடாதவன் செஞ்சு கெட்டு போவான். இதுதான் கலியுக தர்மம். அப்படி பல ஆச்சாரங்கள் பல இடங்களில் மிக்ஸ் ஆகி யாருக்குமே தெரியாது எது ஒரிஜினல் உபாசனை, எதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு. அதனால சில உபாசனைகளில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அவள் ஒரு நாளைக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். இப்படி பண்ணணும் இப்படி பண்ணோம்னா அப்படி தான் பண்ணணும், அதுக்கு செகண்டரியே கிடையாது, இந்த செகண்ட் தாட்டே கிடையாது. அவள் குரு ஒத்துக்கவும் மாட்டாத. அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது, அப்படி தான் இருக்கவும் வேணும். அப்போ தான் அந்த ஆச்சாரம் அந்த அனுஷ்டானங்கள்லாம் பர்ஃபெக்டாக நடந்துட்டு வரும். அதுக்கு தானே இதெல்லாம். இப்போ நம்ம வந்து சாஸ்திரத்தை தான் நிறைய கற்றுக்கிறோம். சாஸ்திரம் எதை கற்றுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பக்திக்கு நம்மளுடைய உபாசனையில ஃபவுண்டேஷன் கிடைக்கிறதுக்காக, உறுதியான நம்பிக்கையும் எண்ணமும் கன்விக்ஷனும் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிறதா தப்பு பாவமாக கிடையாது. அதனால ஒவ்வொரு ஆசிரமங்களும் ஒவ்வொரு காலப்பழத்துக்கும் ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஜாதி பேதத்துக்கு ஏற்ற மாதிரி பரமேஸ்வரன் வந்து இந்த தந்திரங்களை எல்லாம் சிட்டப்படுத்தி கொடுத்துருக்கார். அதில் என்ன சொல்றார் அப்படின்னா, ஆக்சுவலி என்னுடைய ஒரிஜினல் தான் சூத்ர ஜாதிக்காரர்களுக்கு மட்டும் சங்கர ஜாதிகாரர்களுக்கும் தான் இந்த 64 தந்திரங்களும் செய்ய வேண்டும். சூத்ர ஜாதிகள் சங்கர ஜாதிகள். சங்கர ஜாதி அப்படின்னா என்ன, சூத்ரனும் இனி ஒரு வர்ணிமா மிக்ஸ் பண்ணி வரக்கூடியதான ஒரு பிறவி அப்படின்னா ஒரு சூத்ரனும் ஒரு சவர்ணிமா சேர்ந்து திருமணமாகி அவங்க குழந்தை பத்துக்கிட்டா என்ன ஆகும், அதுக்கு சங்கர வர்ணின்னு பேர். ஆக்சுவலி சங்கரன் அப்படின்னு இன்னொரு மீனிங் கொடுக்குறது அப்படின்னா, சவர்ணி பெண்ணாக இருந்து சூத்திரன் வந்து ஆணாக இருந்தானா அதுக்கும் சங்கர ஜாதின்னு பேர். ஆனால் கலப்படமான ஜாதின்னு வச்சுட்டா பேர் ஓவராலாக, அதுக்கு சூத்திரன் பெரியவன்னு சொல்லிக்க வேண்டாம். இதுதான் சங்கர ஜாதிங்கிறதான தத்துவம். ஆகவே சூத்திரர்களுக்கும் சங்கர ஜாதியில் பிறந்தவர்களுக்கும் தான் இந்த 64 தத்துவங்களை வந்து படிக்கணும், உபாசன பண்ணம், பிரயோகம் பண்ணிக்கணும், சக்தியை அடைய வேண்டும். அவங்களுக்காகத்தான் இது பண்ணாதவன். பிராமண சித்திர வைசர்களுக்கு வந்து 8 தந்திரங்கள் அடங்கினதான சந்திரகலா வித்யா அப்படிங்கிறதான இந்த அஷ்ட தந்திரங்களை வந்து இந்த 3 பேர்களுக்கு மட்டுமாகவே உருவாக்கி கொடுத்துருக்கார். அதாவது பிராமண சத்திரிய வைசியர்களுக்கு மட்டும். இது 64 தந்திரங்களுக்கு அப்புறமாக பண்ணி கொடுத்துருக்கார். ஆனால் அதில் திருப்தி இல்லாமல் திரும்பவும் இந்த அங்கே போனால் வேறு ஏதோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போகிறது, இன்னொரு இடத்துக்கு போகிறது. இந்த சாமியை கூப்பிட்டு இருப்பார், இங்கே எல்லாம் கிடைக்கும், கிருஷ்ணராமா கோவிந்தா சொன்னாலே சர்வம் கிடைக்கும். இதில் திருப்தி இல்லை. இல்லை அங்கே சுடலபத்திரகாளிக்கு வந்து மயானத்தில் உட்காந்து ஒரு பூஜை நடக்கிறது, அதுக்கு போயினா தான் இல்லை கிடைக்கும். இந்த பில்லி சோனம் பண்ணா தான் வேறு ஒன்று கிடைக்கும். இப்படின்னு ஒரு அல்பத்தனமான காரிய சாத்தியத்துக்காக யாரை வேணா உபாசனை பண்ணிக்கிறது, யாரை வேணா போய் நமஸ்காரம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதா நிலைமையில இன்னைக்கு மனித உலகம் வந்து சேர்ந்துருக்கு. இப்போ நிறைய இது பிரபலமாயிட்டு இருக்கு வெளி உலகங்களில்.
இதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் சக்ஸஸ் கொடுக்காது, கிடைக்கவே செய்யாது. காரணம் அவ்வளோ பெரிய நிஷ்டையும் அவ்வளவு உறுதியாகவும் இருக்கணும் அவள் செய்கிற அந்த டியூட்டியில். சில பேர் வந்து வெளியில் வந்து மனித முகத்தையே பார்க்கக்கூடாது. சில உபாசனைகள் நான் சொல்கிற உபாசனையில் சில உபாசனைகள் சுடுகாடு விட்டு வெளியே வரக்கூடாது, சூரியனுடைய ஒளியை பார்க்கக்கூடாது, இப்படிலாம் ரூல் இருக்குது. இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுறா? அதனால் பணம் வேஸ்ட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகுமே தவிர ஃபுல் பலனை கொடுக்காது. அப்படி 8 முக்கியமான சந்திரகலா வித்யா அப்படிங்கிறதான வித்தியகளை வந்து பிராமண சத்திரிய வைசர்களுக்கு மட்டுமாகவே இந்த 8 தந்திரங்களை உருவாக்கி கொடுத்துருக்கார். அந்த தந்திரங்கள் எதுனா அப்படின்னா சந்திரகலா, ஜோத்ஸ்னாவதி, கலாநிதி, குலார்ணவம், குலேஸ்வரி, புவனேஸ்வரி, பார்கஸ்பத்தியம், துர்வாசமிதம். இதுதான் இந்த 8 தந்திரங்கள். இந்த 8 தந்திரங்கள் மிஸ்ரக மதத்தை வந்து பிரதிந்தானம் பண்ணுறது, மிஸ்ரக மதத்தினுடைய அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறது தான் இந்த 8 தந்திரங்கள். இதில் வந்து த்விஜர்கள் வந்து தட்சிண மார்க்கம் வழியாகவும், சூத்ரர்கள் வந்து வாம மார்க்க உபாசனா விதிப்படியும் செய்ய வேண்டும். நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டேன் இந்த தட்சிண வாமத்தினுடைய வித்தியாசம். தட்சிணம் அப்படின்னா ரைட் விங்கு, ஓகே. வாமம் அப்படின்னா லெஃப்ட் விங்கு. ஒன்று தட்சிணம் சைவம், மற்றது அசைவம். அது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் என்ன அந்த தட்சிணாச்சாரம் வாமாச்சாரம் அப்படின்னு. முறைப்படி தெரிஞ்சுக்கணுமான பெரிய சப்ஜெக்ட், அதுக்கு நமக்கு டைம் கிடையாது இப்போ. இதை தவிர இந்த சமயாச்சாரத்தை பேஸ் பண்ணிட்டு 5 முக்கியமான சுபாகம பஞ்சகம் அப்படின்னு பேர். 5 சுபமார்க்கத்தில் சுபத்தை கொடுக்கக்கூடியதான 5 தந்திரங்களை வந்து பரமசிவன் உருவாக்குறார். இதை வந்து யாருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, யார் உபாசனை செய்யணும் அப்படின்றா, உத்தமமான உபாசிகர்கள், சவர்ணிகளில் ரொம்ப முக்கியமான பிராமணர்கள், த்விஜர்கள், இவர்கள் தான் இந்த உபாசனையை செய்ய வேண்டும். இதுக்கு சுபாகம பஞ்சகம்னு பேர். இதில் வந்து தலை சிறந்து இருக்கக்கூடியதான ஒரு தந்திர விதி இருக்கு, அதுக்கு வசிஷ்ட சம்ஹிதா என்றதான பெயர். இந்த சுபாகம பஞ்சகம் எதெல்லாம் அப்படின்னா வசிஷ்ட சம்ஹிதா, சனக சம்ஹிதா, சுக சம்ஹிதா, சனந்தன சம்ஹிதா, சனத்குமார சம்ஹிதா. அப்படி ஸ்ரீவித்யா உபாசனைக்கு அடுத்தபடியாக அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான உபாசனா தந்திர விதி எது அப்படின்னா வசிஷ்ட சம்ஹிதா தான். ஸோ முதல்ல வந்து ஸ்ரீவித்யா உபாசனையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறது வந்து வசிஷ்ட சம்ஹிதை. இது வந்து சுப மார்க்கத்தில் இருக்கக்கூடியவா, அதாவது இதில் வந்து மது, மாம்சம், ரத்தம், பலி இதொன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து பஞ்சோபச்சாரை, ஷோடசோபச்சாரம் பூஜை, சர்வோபச்சார பூஜை இப்படிங்கிறதான உபச்சாரங்கள் நல்ல சன்மார்க்கத்தில் ரொம்ப சந்தோஷகரமாக யாருக்கு பார்த்தாலும் ரொம்ப விருப்பத்தை காட்டக்கூடியதான ஒரு பூஜா மார்க்க பద్ధதிகள், சித்தி இதெல்லாம் தான் அது. அப்படி மொத்தத்தில் 64 தந்திரங்கள், 8 சந்திரகலா வித்யகள், 5 சுபாகம பஞ்சகம், இப்படி சேர்த்தா 77 தந்திரங்கள். தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடியதான ஒரு தந்திரம் அது ஸ்ரீவித்யா உபாசனா அப்படிங்கிறதான தெய்வீ தந்திரம். அப்படி மொத்தம் 78 தந்திர வித்தியகளை வந்து பரமசிவன் படைக்கிறார். யாருக்காக அப்படின்னா ஒவ்வொரு குறிப்பிட்டவர்களுக்காக, யாருக்கு எதில் திருப்தியும் பிரியமும் எது பண்ண முடியும்னு தோணுறதோ, எலிஜிபிலிட்டி வரதோ, அவள் அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டு அவளுடைய ஜாதியில், அவங்களுடைய மதத்தில், அவங்களுக்கு ஏற்பட்டதான அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிராமணன், சவர்ணி ஒரு பொழுதும் வாமாச்சாரத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது. இது நியமம். ஜெகத் கர்த்திருவம் என்பது வந்து பரமேஸ்வரிக்கு மட்டுமாகவே இருக்கிறதான ஒரு டியூட்டி. முன்னாடியே சொன்னேன், பராசக்திக்கு மட்டுமாகவே இருக்கக்கூடியதான டியூட்டி தான் ஜெகத் கர்த்திருவம். பராசக்தி தான் எல்லாத்தையும் விதானம் பண்றா. ஜெகத் சுஷ்டுகு ஸ்ரீதேவி தான் பராசக்தி. இதை வந்து எல்லா மதங்கள்லையும் எல்லா உபாசிகர்களும் ஒருபோலவே ஒத்துக்கொள்கிறார்கள். எஸ், எல்லாமே வந்து ஒரு மகாசக்தி தான் உருவாக்குறது, ஒரு மாயாசக்தி தான் இது எல்லாத்தையும் உருவாக்குறது அப்படிங்கிறத ஒரு கன்விக்ஷன். இப்படி மனசுத்தியோட கெப்பாசிட்டி இல்லைன்னா குவாலிட்டியை பொறுத்து சர்வசக்தி ஸ்வரூபிணியான இந்த பராசக்தியினுடைய 3 விதமான உபாசனா விதிகள் என்ன அப்படின்னு நம்ம சம்ரைஸ் ஃபார்மில் தெரிஞ்சுப்போம். அதுக்கு பேர் தான் ஸ்ரீசக்கர பாஹ்ய பூஜை. இது கௌள மார்க்கம் வழிதான். ஆனால் தட்சிண வாமாச்சாரங்கள் 2 விதமாக இருக்குதுக்குள்ள. ஒன்று தட்சிண ஆச்சாரம் வழியாகவும் இருக்குது, ஒன்று வாமாச்சாரம் வழியாகவும் இருக்குது இந்த பூஜைகள். 2வது பூஜை கௌள மார்க்க பூஜைன்னு பேர். இதுக்கு தான் மிஸ்ரகம்னு பேர். ஸோ ஸ்ரீசக்கர பூஜை, மிஸ்ரக பூஜை, சமய பூஜை. இந்த மிஸ்ரக பூஜையில் வந்து பூர்வ கௌளம் அப்புறமா உத்தர கௌளம், அப்படி 2 விதமாக இருக்குள்ள. இந்த பூர்வ கௌளம் வழியாக செய்யக்கூடியதான பூஜை ஸ்ரீசக்கரத்தில், பாஹ்யமாக ஸ்ரீசக்கரத்தில் வெள்ளியிலையோ சொர்ணத்திலையோ ஸ்ரீசக்கரத்தை உருவாக்கி அதில் வந்து அம்பாளை பிந்து தர்ப்பணம் பண்ணி தியான யோகாதிகள் பண்ணி பூஜை புனஸ்காராதிகள் விதிமுறையாக பண்ணி செய்யக்கூடியதான பூஜைகள் அது.
இந்த உத்தர கௌளம்ங்கிறது வந்துட்டு இந்த பூர்வ கௌளம்ங்கிறதான ஸ்ரீ சக்கரத்திலேயே ரொம்ப முக்கியமான பூஜை எது அப்படின்னா மத்தியத்தில் இருக்கக்கூடியதான திரிகோண சக்கரம். இது வந்து நம்ம 2, 3, 4 அந்த ஸ்லோகங்களை படிச்சுட்டோம் ஏற்கனவே. ஆனாலும் இந்த மறக்கக்கூடாது. ஸ்ரீ சக்கரத்தில் வந்து நட்ட நடுவே இருக்கக்கூடியதான மத்தியத்தில் இருக்கக்கூடியதான திரிகோண சக்கரத்தில் பிந்து ரூபமாக பூஜை பண்ணணும், தியானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், எல்லாமே அதுதான் பண்ணணும். அதே திரிகோணத்தை வந்து இந்த உத்தர கௌளத்தில் இருக்கக்கூடியவா எப்படி பண்ணுவா அப்படின்னா பிரத்யக்ஷ யோனியில் பண்ணணுமா. தருணிகளாக இருக்கக்கூடியதான ஸ்திரீகளினுடைய பிரத்யக்ஷ யோனியில் இந்த திரிகோணத்தை ஸ்தாபிதம் பண்ணி அங்கே செய்யக்கூடியதான உபாசனை. இதெல்லாம் காரியத்துக்கு உதவாது. ஆனால் ஏதாவது சினிமா எல்லாம் பார்த்துருப்பேன், யோனி பூஜை அப்படின்ட்டு. இப்போ வந்து காமாக்கியா கோவிலில் நடக்கும். இந்த அசாம் இருக்கே பிரம்மபுத்திராதி பக்கத்தில், அங்கே தான் துர்வாச மகர்ஷியோட ஆசிரமம் இருக்குது. துர்வாச மகர்ஷி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹீரோ. கௌள உபாசனையிலையும் இந்த மாதிரி நிஸ்ரக உபாசனையிலையும் அப்புறமா வந்து அதரான வேதத்துலேயும் நிறைய சித்தாந்தங்கள் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ரொம்ப பெரிய தத்துவம் இருக்கிறதான இடம். அங்கே தான் அவருடைய ஆசிரமம் இருந்தது. 3வது வந்து குண்டலினி பூஜை. இதுதான் சமய மதம். அப்போது நம்ம என்ன தெரிஞ்சோம் அப்படின்னா கௌள மதம், மிஸ்ரக மதம், சமய மதம். மிஸ்ரக மதம் அப்படின்னா மிக்ஸு, இதுவும் இருக்குது அதுவும் இருக்குது, பாகியவும் இருக்குது அந்தரவும் இருக்குது, அதில் ரகசியவும் இருக்குது பரஸ்யவும் இருக்குது, அதில் பிம்பவும் இருக்குது பிம்பம் இல்லாமலும் இருக்குது அப்படிங்கிறதாங்க. இந்த குண்டலினி பூஜா அப்படிங்கிறதா சமயாச்சார பூஜை இருக்குது. இது வந்து 100% அந்தரிகமாக மட்டுமாகவே சூக்ஷ்மமாகவே பண்ணக்கூடியதான ஒரு பூஜை. சூக்ஷ்மம் சூக்ஷ்மத்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும், ஸ்தூலம் ஸ்தூலத்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு குழப்பக்கூடாது. ஸோ பாகிய பூஜையிலே வந்து மது மாம்சாதிகளை வந்து கொடுத்து செய்யக்கூடியதான பூஜை உண்டு. அதல்லாமல் மது மாம்சத்தொன்னும் கொடுக்காம அதுக்கு பிரதிநிதியாக இருக்கிறதான நல்ல சத்பொருட்களை கொடுத்து செய்யக்கூடியதான பூஜையும் இருக்குது. அதுதான் இங்கே நான் சொன்னதான தட்சிணாச்சாரம் வாமாச்சாரம், இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் விங் அப்படிங்கிறது. சாக்தத்தில் வந்து எல்லாமே சிவனும் சக்தியில் தான் ஐக்கியமாகிறார். ஆனால் சைவத்தில் வந்து சக்தி சிவனில் ஐக்கியமாகும். கௌள மார்க்கத்தில் பூர்ணமாகவும் சக்தமானத்தினால சக்தியில் தான் எல்லாரும் வந்து ஐக்கியமாகிறார்கள். இப்படி கௌள மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவா திரிகோணத்தில் பிந்துவை தியானம் செஞ்சு பூஜை செய்கிறார்கள். எல்லா சஹஸ்ரநாமத்தில் பிந்து தர்ப்பண சந்துஷ்டா பூர்வஜா திருகாம்பிகாயே நமஹான்னு ஒரு நாமம் இருக்குது. இதுதான் இது. அந்த திரிகோணங்கிறது வந்து 2 விதமாக சொல்லியிருக்கு. ஒன்று ஸ்ரீசக்கரத்தில் மத்திய திரிகோணமாக இருக்கக்கூடியது, 2வது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தருணி அப்படிங்கிறதான பெண் கன்னிகை. அந்த பெண்களினுடைய பிரத்யக்ஷ யோனி 2வது இப்படி இருக்குன்னு மார்க்கத்தில். அந்த ஸ்ரீசக்கர திரிகோணத்தை வந்து பூர்வ கௌள மதம், அப்புறமா இந்த பிரத்யக்ஷ யோனியை வந்து உத்தர கௌள மதம் அப்படிங்கிறவர்கள் ஃபாலோ பண்ணுறான். இது வந்து இந்த அசாம், ராஜஸ்தான் இந்த மாதிரி இடங்களில் இந்த பூஜைகள் சர்வசாதாரணமாக இருக்குது, இன்றைக்கி இருக்குது. ஈவன் டுடே இட் இஸ் தேர். காலையில் தூங்கி இருந்தால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தான். அதெல்லாம் வந்து பப்ளிக் ஃபாரத்தில் தான் சொல்ல முடியாது, இன்னும் நாட் அலோடு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் அதுக்கெல்லாம் மகாசக்தி உண்டு, அவ்வளோ பெரிய மனசு வேணும் அந்த விஷயங்களில் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா அதில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் வருத்தக்கூடாது. அதனால் இதெல்லாம் குரு முகாந்திரம் மட்டும்தான், 1 to 1 மட்டும்தான் இந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ சொல்லிக் கொடுக்குறதுக்கோ அதிகாரம். அதனால் இந்த பாக்கியமாக இருக்கக்கூடியதான ஸ்ரீசக்கர கோணத்தையும் பிரத்யக்ஷ யோனி திரிகோணத்தையும் பாக்கிய பூஜையாகவும் மூலாதாரத்தில் குண்டலினி தியான பூஜையாகவும் வித்தியாசப்படுத்தி தெரிஞ்சுக்கணும். ஆந்தரியமாக செய்யக்கூடியது குண்டலினி பூஜை, பாக்கியமாக செய்யக்கூடியது வந்து ஸ்ரீசக்கரத்தில் இருக்கிறதான பூஜை. த ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்து இந்த குண்டலினி பூஜை செய்கிற நேரத்தில், அதாவது பாக்கிய பூஜையில் இருக்கிறதான குண்டலினி பூஜை பண்ணுற நேரத்தில் குண்டலினி சக்தி தூங்குற நேரத்தில் பண்ணுறக்கூடியதான பூஜை. குண்டலினி சக்தி தூங்கிட்டு இருக்கு, இந்த 3 சுத்து வடிவத்தில் எப்போ தூங்கிட்டு இருக்கு சொல்கிறோமே அது. அந்த குண்டலினி தான் உலகத்தில் வந்ததான ஃபஸ்ட்டு போதம், அறிவு, கான்ஷியஸ்னஸ். அதுக்கு பேர் தான் யூனிவர்சல் அல்லது காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ். இதுக்கு வந்து போதத்தை கொடுக்கறதுக்கும் மோட்சத்தை கொடுக்கறதுக்கும் அதிகாரமும் சக்தியும் உண்டு. இந்த குண்டலினி தான் நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸையும் நம்மளுடைய மோட்ச பிராப்தியும் நமக்கே சொல்லிக் கொடுக்கறது. இந்த ஒரு பெரிய ரகசியத்தை வந்து இந்த ஸ்லோகத்தை மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே இந்த 3வது பூஜை, அதாவது சமய மதம்ங்கிறது பூஜையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம். இது வந்து குண்டலினி தியானம், மூலாதாரத்திலேருந்து எழுப்பி சுவாதிஷ்டானம், மணிபூரம், அநாகதா விசுத்தி, ஆத்னே, சகசிரங்கிறதான ஷடாதாரங்களை கடத்தி சகசார பத்மத்தில் கொண்டு சேர்த்து செய்யக்கூடியதான பூஜை தான் சமய பூஜை. ஆகவே இந்த 3 பூஜைகளும் என்னன்னு தெரிஞ்சுனோம் கிறிஸ்டல் கிளியராக. கௌள மார்க்கத்தில் சொல்லியிருக்கக்கூடியதான
பாஹ்ய பூஜை அல்லது ஸ்ரீசக்கர பூஜை, ரெண்டாவது மிஸ்ரக பூஜை, அதுவும் கோடமார்க்கத்தில் தான் வரும். மூணாவது வந்து சமய பூஜை, சமயாச்சாரத்தில் வருது. அது வந்து அந்தரிகமாக மட்டுமே இருக்கிறதான ஒரு பூஜை. மற்ற ரெண்டும் வந்து அந்தரமாகவும் பாஹ்யமாகவும் இருக்கும், மிக்சடாக. அப்படி கௌளமார்க்கானுஷ்டானம் அது வழியாக ஒரு மனிதன் சித்தி அடைய வேண்டுமென்றால் 3 முக்கியமான தத்துவங்களை அவர்கள் இந்த உபாசகர்கள் உட்கொள்ள வேண்டும். அதை நிஷ்டையாக ஃபாலோ பண்ணி வர வேண்டும். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, நிஷ்கலங்கமான சதாச்சார அனுஷ்டானம். நிஷ்கலங்கமான சதாச்சார அனுஷ்டானம். ரெண்டாவது வந்து அதி ரகசியத்துவம், ரொம்ப ரகசியமாகத்தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த வித்தியை. மூணாவது வந்து ரொம்ப பலமான திருடமான ஜிதேந்திரியத்துவம், இந்திரியத்தை ஜெயிச்சவர்கள். ஸோ நிஷ்கலங்கமான சதாச்சார அனுஷ்டானம் தேவை, ரகசியமாக இருக்க வேண்டும், அதி ரகசியமாக இருக்க வேண்டும். 3 பலமான ஜிதேந்திரியத்துவம் இருக்க வேண்டும். இந்த 3 விஷயங்களில் மாஸ்டராக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் கௌள மார்க்கத்தை அனுஷ்டானம் பண்ணி அதில் வந்து மோட்சத்தையோ முக்தியோ எல்லாம் அடைய முடியும். வேதங்கள் முக்கியமாக எது சொல்லும்? யாகத்தை தான் சொல்லும் அல்லவா? யாகம் இல்லாமல் என்ன இருக்குதுல்ல? அது ருக்வேதம் தான் மேக்சிமம். அந்த ருக்வேதத்தில் பூராவும் யாகயத்னாதிகள் தான் சொல்லியிருக்கு. அந்த யாகத்தை வந்து அனுஷ்டானம் செய்கிறதுக்கு அதிகாரம் இருக்கக்கூடியவர்கள் பிராமணர்கள். பிராமணர்களையும் சதுர்வேதிகளில் வந்து திரிவேதிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம். அதாவது ருக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதப்படி பாஹ்யமாக நாம் செய்யக்கூடிய பாஹ்யம் பகிர் அப்படின்னா பப்ளிக்காக ஓப்பனாக அந்த யாகத்தில் வந்து உத்திஷ்டமான காரிய லாபத்துக்காக நம்ம மனசில் என்ன பண்ணுறோமோ ஏதாவது ஒரு சங்கல்பம் இருக்குமே. எந்த யாகத்துக்கு ஆயுஷ் ஹோமாகட்டும், இல்லை வந்து தம்பதி சௌக்கிய யாகமாகட்டும், இல்லை ஐக்கியமத்தி யாகமாகட்டும், இல்லை ஆயுஷ் யாகமாகட்டும், ஏதாவது ஒரு யாக யத்னாதிகள் பண்ணுற நேரத்தில் யாகத்துக்கு ஏதாவது வித்தியாசம் உண்டு. முன்னாடி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த யாகயத்னம் பண்ணுற நேரத்தில் அதில் வந்து ஹவிஸு கொடுக்கணும். எதையாவது மந்திரங்கள் எல்லாம் சொல்லி ஒவ்வொரு பொருள்கள் அதில் போட்டு, அந்த பதார்த்தங்கள் அதில் போட்டு அதை வந்து தேவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட தேவதைக்கு எத்திச்சு கொடுக்குறத வேலை. இதுதானே அந்த யாகத்தில் நடக்கிறது. அது செய்கிற நேரத்தில் ஒரு மார்க்கத்தில், அதாவது தட்சிண ஆச்சாரப்படி நாம் வந்து அவில், பொரி, நெய், பாயசம், புரோடாசாசம், அப்புறமா வந்து பழங்கள், வஸ்திரங்கள், ஆபரணங்கள் இதெல்லாம் போடுவோம். இந்த வஸ்துக்களை, அஷ்டதிரவியங்கள், சுபதிரவியங்கள் எல்லாம் நம்ம போட்டு பூஜை புரஸ்காரம் பண்ணுவோம். இதே வாமாச்சார அனுஷ்டானத்தில் பண்ணக்கூடியதான யாகயத்னங்களில் வந்து மத்ஸ்ய மாம்சம், மது, அப்புறமா வந்து ரத்தம், இந்த மாதிரி ஐட்டங்கள், பல துர்கரமான பொருட்களுக்கு சுண்ணாம்பு, அப்புறமா வந்து இந்த வெத்தல் மிளகா இருக்க, உடந்த மிளகா, அது அப்படிலாம் ரொம்ப கோரமாக பண்ணக்கூடியதான விஷயங்கள். அதெல்லாம் அப்படி 2 டைப் இருக்குதுல்ல, அதுதான். ஆனால் எந்த யாகத்திலையும் ஏதாவது ஹவிஸு போட்டு பண்ணுறது தான் யாகமாகும். அப்போ அதில் வந்து நம்ம போட வேண்டியதான பொருட்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதைத்தான் ரகசர்ப்ப தற்பிதாயே நமகான்னு சொல்ல காரணம். முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய துஷ்ட விசாரங்களை எல்லாம் முதல்ல பலி கொடுக்கணும். அதையெல்லாம் தான் எல்லாத்தையும் இந்த ஹோமத்தை கொண்டு போட்டு சுட்டரிக்கணும். ஏன்னா அக்னிக்கு எதை போட்டாலும் அது சுட்டரிக்கக்கூடியதான திறமையும் சக்தியும் உண்டு. அதனால் இந்த விஷயங்களை எல்லாம் முதல்ல அங்கே போட்டு சுத்தனாக வேண்டும், பரிசுத்தனாக வேண்டும். அதனால் யாகத்தில் உபயோகப்படுத்தக்கூடியதான பொருள்கள் எதாக இருந்தாலும் அதை வந்து அந்த மூர்த்திக்கு சமர்ப்பணம் செய்து அதைத்தான் அதில் அர்ப்பிக்கிறார்கள். அந்த காரணத்தை வச்சு பார்க்குற நேரத்தில் இதில் அவைதிகமோ அனாச்சாரமோ இல்லை என்றுதான் தோன்றுகிறது. காரணம், இது வந்து சிவாஜ்ஞா, சிவனோட டிசைன், பரமேஸ்வரன் பண்ணி கொடுத்துருக்கார். ஆனால் அந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப 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 ஓல்டு, இதெல்லாம் 15,000, 20,000, 30,000, 40,000 பேக் இருக்கிறதான ஆச்சார அனுஷ்டானங்கள். அந்த காட்டில் இருக்கக்கூடியதான ஆதிவாசிகளுக்கு வீட்டில் என்ன கிடைக்கும்? நெய்யை கொண்டு வா, இல்லைன்னா பாலை கொண்டு வா, நல்ல பட்டு வஸ்திரத்தை கொண்டு வா, யாகத்தில் போடுறது கூட கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் இந்த வேட்டையாடி வன்னிய மிருகங்கள் அதெல்லாம் கிடைக்கும், தேனு கஞ்சி கிடைக்கும், அதெல்லாம் கொண்டு விடுவா. அப்படி தான் அவங்களுக்கு பண்ண முடியும். ஒருவேளை அந்த காலத்தில் அந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாரா இருக்கும். பட் நமக்கு இப்போதுக்கு தேவையில்லை. ஸோ இட் கேன் பி பண்ணுறதுக்கு தெரியறவாலும் கம்மி கவலைப்படாங்க, யாரும் கிடையாது. இந்த பல கிரந்தங்கள் இந்த உலகத்திலே இல்லை. இப்போ அப்படி யாகத்தை வந்து பகிர்முகமாகவும் அந்தரமுகமாகவும் ரெண்டாக பிரித்து பார்க்க இருக்கு. 2 விதத்தில் செய்யக்கூடியதான யாகங்கள் இருக்கு. அந்த வெளியிலேயே பண்ணக்கூடியதான யாகத்தில் தான் பதார்த்தங்களை எல்லாம் போட்டு, அதாவது ஹோம திரவியங்களை எல்லாம் போட்டு நாம் ஹோமம் செய்கிறோம். அதே நேரத்தில் அந்த யாகத்தில் உள்ள செய்யக்கூடியதான யாகத்தில் தியான யோகாதிகளாக இருக்கக்கூடியதான யோகத்தில் சிவபர்யந்தம், சிவனில் இருந்து, அதாவது பூமி தத்துவத்திலிருந்து ஆரம்பித்து சிவன் வரைக்கும் இருக்கக்கூடியதான 36 தத்துவங்களையும் ஹோமம் செய்யணும். இதுக்கு ரகஸ்தர்ப்பண தற்பிதாயே நமகான்னு பேரு. இப்பேற்பட்டதான யாகங்களைத்தான் செய்ய வேண்டும். அந்த யாகத்தை செய்ய வேண்டியதான ஹவிசுக்கள் இதாக இருக்க வேண்டும் அப்படின்னு பகவத்பாதர் போன்றதான உத்தம மகாத்மாக்கள் நமக்கு உபதேசமாக பண்ணி கொடுக்கிறார்கள். இதெல்லாம் அம்பாளை பக்கத்தில் வச்சு அம்பாளுக்கு நேரடியாக உட்காந்து அவர் டிஸ்கஸ் பண்ணுறதும் அனலைஸ் பண்ணுறதும் எல்லாமே அதெல்லாம் அம்பாளுக்கு தெரியறது.
ஆதிசங்கரன் என்னெல்லாம் இப்போ மனசை தியானம் பண்ணுறான், செய்யறான், சொல்கிறான் அப்படிங்கிறதா சர்வத்தையும் அம்பாள் ரீட் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கா. எதிரிலேயே தான் இருக்கா, எங்கேயும் போயிட்டலே. ஆகவே இந்த அந்தர்பாகத்தில் மூலாதாரத்தில் எந்த விதமான யாருடைய உதவியும் இல்லாமல் இயற்கையாகவே அன்இன்டரப்டடாக பிரேக்கே இல்லாமல் எப்பவுமே எரிஞ்சுட்டு இருக்கக்கூடியதான ஒரு சைதன்யம். அது எரிய வேண்டியதான பொருள் இல்லாமல் எரியறது. அதுக்கு பதார்த்தம்னு பேர். எந்த வித அதாவது இப்போ விறகுல நம்ம நெருப்பை பற்றி வச்சோம்னா விறகு தான் எரியறது, நெருப்பெல்லாம் எரியறது அங்கே. அது மாதிரி ஏதாவது ஒரு பொருள் தான் எரிஞ்சு போகும். இங்கே பொருளே இல்லாமல் எரியக்கூடியது ஒரு தத்துவம். அப்படிதான் குண்டலினி இருக்கு. அதே மாதிரி எப்பவுமே ஜொலிச்சுண்டே இருக்கக்கூடியதான தத்துவம் அஜ்ஞானம்ங்கிறதான அந்த காலத்துக்கு சத்ருவாக இருக்கக்கூடியது. அந்த காலத்தை கம்ப்ளீட்டாகவே, அஜ்ஞானத்தை கம்ப்ளீட்டாகவே இராடிகேட் பண்ணக்கூடியதான சக்தி குண்டலினி சக்திக்கு இருக்கு. அதனால தான் குண்டலினி தியானம் செஞ்சோமானா சர்வஜானம் கிடைத்துவிடும். சமயாச்சார பூஜையில அத்திநிப்புணனானவன் தான் ஆதிசங்கர் பகவத்பாதர். அதனால அவருக்கு சர்வஜ்ஞ பீடம் ஏற முடிஞ்சது. அவரை தவிர வேறு யாரும் சர்வஜ்ஞ பீடம் ஏறினது கிடையாது. அப்படி அற்புதகரமாக இருக்கக்கூடியதான, அசாத்தியமாக இருக்கக்கூடியதான காந்தி சமூகத்தினால எல்லாருக்கும் ஆதாரபூதமாக இருக்கிறதான, ஸ்வேச்சையா ஜொலிச்சு கொண்டிருக்கக்கூடியதான இந்த மகாசக்தி, சிருஷ்டிக்கும் சம்ஹாரத்துக்கும் சக்தி கொடுக்கக்கூடியதான மகா தத்துவம் என்கிறதான குண்டலினி சிதக்னி, அந்த சக்தியில இந்த 36 தத்துவங்களையும் ஹோமம் செய்ய வேண்டும். 36 தத்துவங்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே இல்லையா? தசேந்திரியங்கள், அப்புறமா சப்ராணங்கள், அப்புறமா புத்தி, சித்தம், அகங்காரம், மனசு அப்படிங்கிறத அந்த கரணங்கள், இதெல்லாம் சேர்ந்துதான் 36 தத்துவங்கள் இல்லையா? அது எல்லாத்தையுமே ஹோமம் செய்யறதுக்குள்ளதான ஒரு சூழ்நிலை இந்த குண்டலினி அந்தர்முகமாக செய்யக்கூடியதான யோகத்தில் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே பகர்முகமாக நம்ம மனசுக்குள்ள வரக்கூடியதான சிந்தனைகளை, அதுக்கு மனோவர்த்தின்னு பேரு, இவைகளை எல்லாத்தையுமா திரட்டி கூட்டி எல்லாத்தையுமா ஒன்று பண்ணி ஒரு ஹவிசாட்டமாக பண்ணி அதை அந்த ஆத்மாவில் மிக்ஸ் பண்ணி வச்சு, ஆத்மா தான் இதெல்லாம் பண்ண போகிறதில்ல. அந்த ஆத்மா எதில் போய் சேரணும்? சதாசிவ ஐக்கியத்தில் போகணும். அப்போ தானே மோட்சங்கிறது உருவாகும். அப்படி எல்லாத்தையுமே சேர்த்து அந்த சக்தியினுடைய திருவடிகளில், இந்த சிதக்னி குண்டத்தில் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி போடணும். இதுதான் உத்தமமான கௌள மார்க்கம். ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டோம். இப்போது சமயாச்சாரம் முன்னாடி தெரிஞ்சுட்டோம், சமய மதத்தை பற்றி. இப்படி கௌள மதத்தை பற்றி தெரிஞ்சுட்டோம். கௌள மதம் இஸ் ஆல்சோ ஸோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். த ஒன்லி திங், கௌள மதத்தில் சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நம்ம லெவலுக்கு இப்போ ஒத்துக்காத விஷயங்கள். ஆனால் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறவாது இருக்கா. இப்போவும் பல இடங்கள் நரபலி நடக்கிறது. லாஸ்ட் இயர்லோட சென்சஸ் ரிப்போர்ட்டில் வேர்ல்டு வைட் 1545 நரபலி டுக் பிளேஸ். நான் எங்கேயோ ஒரு இதில் படித்தேன். அப்போ இப்போ ஸ்டில் இட்ஸ் கண்டினியூ. அதனால சில ஒரு குறிப்பிட்ட தேவதைக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். பட் அதனால மோட்சமா முக்தியெல்லாம் கிடைக்கிற அவசியம் கிடையாது. ஒருவேளை பாவம் கிடைச்சதும் வரும். அப்படி கௌர மார்க்கத்தில் மது மாம்சங்களை உபயோகப்படுத்துகிறது அனாச்சாரமோ அவைதிகமோ இல்லை என்று பல மகான்கள், விப்ரர்கள் கூட இதை ஒத்துண்டு அதுக்குள்ள கையை போடுறான். அது தப்பு. அது ஒரு நாளைக்கு அவள் செய்யக்கூடாது. சவர்ணிகள் ஒரு நாளைக்கும் இந்த துராச்சாரத்தில் தலையை போடக்கூடாது, கையை போடக்கூடாது. என்னதான் பலன் கிடைக்குமானா அதுக்கு பின்னாடி போகக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த கௌலாச்சாரத்திலேயே இருக்கக்கூடியதான பிந்து தர்ப்பணம் ஹோமம் 4 ஜாதிகளுக்கும், அதாவது வர்ணாசிரமிகளுக்கும் வித்தியஸ்தமான பாவனையில இதே இறைவன், இதே சிவனை அமைச்சு கொடுத்துருக்கார். அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணா போதும், மிக்ஸ் பண்ணாமல். அதுதான் அவள் பண்ணோமானம். அது பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த உத்திஷ்ட பலன் கிடைக்கவும் செய்யும். அது என்னான்னு தெரிஞ்சுப்போம் முதல்ல. அதாவது 4 ஜாதிகளுக்கும் வித்தியஸ்தமான பதார்த்தங்களை தான் ஹோமத்தில் ஹவனம் செய்ய வேண்டும். இது ஸ்ட்ரிக்ட் ரூல். அது என்னன்னு அப்படின்னா, பிராமணர்கள் க்ஷீரத்தால, க்ஷீரம் அப்படின்னா பால், நல்ல பசும்பால், காய்ச்சறதுக்கு முன்னாடி பச்சைப்பால், ஓகே, அதையும் சொல்லிடுறேன். இந்த க்ஷீரத்தை தான் அவங்களுக்கு ஹோமம் செய்யறதுக்கு அலோடு. க்ஷத்ரியர்கள் ஆஜ்யம், அதாவது நெய்யை ஹோம பொருளாக உபயோகப்படுத்தலாம். வைசர்கள் மது, தேனை உபயோகப்படுத்தலாம். சூத்ரர்கள் மத்தியம், இதை அவங்க உபயோகப்படுத்தி யாக யஜ்ஞாதிகளை பண்ணலாம். அப்படி பண்ற பட்சம்தான் பராசக்தி அந்த பூஜையை ஒத்துப்பாள். அப்போ அப்படியானா மட்டும்தான் சக்தி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். அதனால பிராமணர்கள், திஜர்கள், சவர்ணிகள் என்பவர்கள் எல்லாம் மத்திய மாம்சத்தை ஹோமத்துக்கு உபயோகப்படுத்துறதோ ஹோமம் செய்யறதோ செய்யக்கூடாது. இப்பவும் இந்த அக்னிஹோத்ரிகள் சொல்லி ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அக்னிஹோத்ரிகள் நிறைய பேர் இன்னைக்கும், பிராமணர்கள் கூட நிறைய அக்னிஹோத்ரிகள் இருக்கா. அக்னிஹோத்திரம் ஜெனரலாக பிராமணனுக்கு தான். அவர்கள்லாம் கூட இன்னைக்கும் பிரத்யட்சமாக கோழியை அறுத்து அதனுடைய அந்த பிளட்டை ஊற்றி யாகம் பண்ணுறவா இருக்கா. இதில் ப்ராப்ளம் என்னன்னா,
ஹவிஸாக நாம் எந்த ஹோமத்துக்கு பொருள் கொடுத்தாலும் அதில் 16ல் ஒரு பாகத்தை நாம் சாப்பிட வேண்டும், உண்ண வேணும். தட்ஸ் ரூல். அதனால் நல்ல பெரிய சர்வசிரேஷ்டனான பிராமணனானா கூட அவன் வந்து தெரிஞ்சு 1/16 போர்ஷன் ஆஃப் த அந்த மாம்சத்தை வந்து உணவில் சாப்பிட்டே ஆக வேண்டும். இப்போ தெரியறதா வை தே ஆர் சேயிங் யூ ஆர் நாட் சப்போஸ் டு டூ அப்படின்னு. தட்ஸ் த ரீசன் தே மேட் இட் வெரி கிளியர். பிராமண சித்திர வைசர்கள் சூத்ரர்கள் என்னெல்லாம் கொடுக்கணும் யாக யத்னங்கள் அப்படின்னு. அதே மாதிரி நாம் வந்து சம்திங் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஒரு யாகத்துக்கு ஒரு யத்னத்துக்கு அப்படின்னா எதையாவது மேலே வாங்கி கொடுக்கக்கூடாது. பிராமணன் க்ஷீரத்தை வாங்கி கொடுக்கணும், சத்திரியன் நெய் வாங்கி கொடுக்கணும், வைசியன் மது வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுத்தா அபரிமிதமான பலன் கிடைக்கும். இந்த பொருள்களை யாகயத்னமாக பண்ணாமல் பாக்கிய பூஜையிலையும் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். கோவிலுக்கு போகிற நேரத்தில் கோவில் அபிஷேகத்துக்கு பிராமணன் க்ஷீரத்தை வாங்கி கொடுக்கணும். சத்திரியன், அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியில் சேர்ந்தவாள்லாம் சத்திரியன் தான். இப்போ சத்திரியன் அது கிடையாது. ஆக்சுவலி சத்திரிய வம்சமாக இருக்க வேண்டும், எல்லாமே சும்மா அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் கிடச்சி அப்படின்னு cannot become சத்திரியன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி we have to accept it or adopt it அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து ஆஜ்யம் வாங்கி கொடுக்கலாம். மது வைசியர்கள் எல்லாம் வந்து பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் இருக்கிறவெல்லாம் வந்து மது தேனை வந்துட்டு பகவானுக்கு வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு. அதுவும் ஒரு ஹோமம் பண்ணுறதுக்கு சம்மந்தம். ஏன்னா பாக்கியாந்திர பூஜையை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிச்சிட்டோமே. ஸோ நவ் வி ஹாவ் இனஃப் நாலேஜ் அபவுட் த சப்ஜெக்ட். இந்த ஸ்லோகத்தை வந்து ஆதிசங்கர பகவத்பாதர் யோசனை பண்ணி அம்பாளுக்கு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட சொல்கிறார், அதனால தான் போட்டிருக்கோம் எனக்கு இந்த 64 தந்திரங்கள்லையும் பூர்ண திருப்தியை நீ காட்டாம 65ஆவதான உன்னோட முக்கியமான ஒரு தெய்வீக தந்திரம் வேணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சு பகவான்கிட்ட நிர்தேசமாக, அதாவது இன்னும் சாசனை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு கண்டிப்பாக அதை பண்ண வச்சிருக்கா. ஆனால் பகவானும் அப்படியானா உனக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் கூட மோடிஃபைடு வேர்ஷனான ஒரு இந்த சந்திரகலா வித்யா அப்படிங்கிறதான ஒரு 8 நல்ல தட்சிணாச்சார அனுஷ்டானம் அப்படி பண்ணுறதுக்கும், அப்புறமா வந்து இந்த சுபபஞ்சகம் அப்படிங்கிறதான 5 தத்துவங்களையும் உருவாக்கி 8 5 13 + 1 14 இப்படி 14 முக்கியமான சத்வித்யா உபாசனைகளை வந்து பிரபஞ்சத்தில் இருக்கிறதான உத்தம பக்தர்கள் எல்லாம் விருப்பத்தோட ஆர்வத்தோட பக்தியோட ஸ்ரத்தையோட அம்பாள் பார்த்து சமர்ப்பணம் பண்ணி செஞ்சா அவர்களுக்கு சர்வவிதமான லாபம் கிடைக்கும். சதுஷ்ஷ்ட்யா தந்திரைஹி சகலமதிசந்தாய புவனம் ஸ்திதிஸ்தஸ்தத் சித்தி பிரசவபரா தந்திரைஹி பசுபதிஹி புனஸ்த்வான் நிர்பந்தா அகில புருஷார்த்தைக கடனா ஸ்வதந்திரம் தே தந்திரம் சிதிதமலம் வாதீதரதிதம். ஓம் நம சிவாய நமः. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.